पाषण्डसागुर मकापुर बहुमुगाग्नि श्रीरंगराज चरणाम्बुज मूलदासगा श्रीविष्णुलोकमणिमण्टप मार्गदायी रामानुजो विजयते इति राजराजः பத்மமெனத்திகழ் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலம் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழகும் முப்பரி நூலடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகனிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழித்திடு கமல கண்ணழகும் காரிசி தங்கடல் சூடிய முடியும் கனநர்ஷிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் உய வேதாந்தாச்சாரியராக இருந்திருக்கின்ற சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் நாம் அனைவரும் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு ஆச்சரியமான 3 கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது கத்யத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று சொல்லக்கூடிய 3 கத்தியங்கள். இது இத்தனையுமே சரணாகதி சாஸ்திரத்தை பிரதானமாக கொண்டது. அதுவும் சுவாமியுடைய திருவுள்ளம் என்னவென்றால் அவரிடத்துல பிரார்த்தனை வைத்துக் கொண்டு அந்த பிரார்த்தனையாலே லோகத்தில் உள்ளோர் அனைவருக்கும் அந்த உஜ்ஜீவனத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அபிப்பிராயம். அதத்தான் சுவாமியுடைய திருவுள்ளமே. ஆனால் இந்த கத்யத்ரயத்துல நான் பாபிஷ்டன், எனக்கு எந்த யோகத்தையும் கிடையாது, அதைத்தான் சுவாமி தெரிவிக்கிறார். அதைதான் நம்ம கடந்த காலக்ஷேபத்திலே அதைத்தான் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதுல பிராட்டி கிட்ட முதல்ல சரணாகதி அனுஷ்டித்தார். அவர் எதற்குன்னு கேட்க தான் புருஷகாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அஸ்துதே தயைய சர்வம் சம்பஸ்சே அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டி மேற்கொண்டு அங்கிருந்து பெருமாளிடத்துல வந்து சரணாகதி பண்ணுவதற்கு முன்னாடி பகவானுடைய சுரூபம் என்ன, ரூபம் என்ன, விபவங்கள் என்ன, மேற்கொண்டு ஆசிரியர்கள் பற்றுவதற்குண்டான குணங்கள் என்ன, இது அத்தனையும் ஒவ்வொன்றாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலே நான் கடந்த காலக்ஷேபத்திலே சுவாபாவிக அனவதிக அதிசய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி சேஜக சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதக்த கிருதத்வான் அசங்கேய கல்யாண குணகோனு மகார்ணவான் தெரிவித்தார். இதுல கிருதிக்த கிருதிக்தாதன் அப்படின்னா கிருதிக்தம்னா செய்நன்றி அறிதல். செய்நன்றி அறிதல்னா ஒரு பக்தரோ அல்லது ஒரு ஸ்ரீவைஷ்ணவளோ ஏதோ ஒண்ணு சிறியதாக பண்ணாலும் அது பெரியதாக எடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. தான் எத்தனை பெரியது அனுகிரகம் பண்ணாலும் அதை பற்றி கணிசிக்காமல் பக்தர் ஏதோ பண்ணினான், இப்படிப்பட்ட பக்தி எதமா பண்ணினான்னு அதை கொண்டாடக்கூடிய தன்மையை தான் கிருஜக்ஞா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதற்கு மேல ஆச்சரியமான ஆபரணங்களை தெரிவிக்கிறார். சோசித விசித விசித்திரானந்த விசித்திர ஒரே நிமிஷம் உச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசிய சுகந்த நிரதிசிய சுகஸ்பர்ஷ நிரதிசிய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கைவேயக ஆர கேயூர கடக ஸ்ரீவஸ்த கௌஸ்துவ முக்தாதாம உதரபந்தன பீதாம்புர காஞ்சிகுண நூபுராதி அபரவித திவ்ய பூஷணா. இது பகவானுடைய ஆச்சரியமான அந்த நிலையை தெரிவிக்கிறார். ஆபரணங்களை தெரிவிக்கிறார். அந்த ஆபரணங்கள் எத்தனையும் பகவான் சாத்தி இருக்கக்கூடிய ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள் 1, 2 இல்ல, நிறைய திவ்ய பூஷணங்கள். அந்த ஆபரணங்களுடைய கணக்குகள் நிறைய இருக்கு. இது யசோதையே நந்தகா போல பெரிய பெட்டியை வச்சுட்டு இருக்கலாம் கண்ணன் பிறக்கிறதுக்கு அவ்வளவு ஆபரணங்கள் பண்ணியிருக்கான். அதுவும் 2 விதமான ஆபரணங்கள். ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது.
அதற்கு முன்னாடி என்னென்ன ஆபரணங்கள் உண்டோ அந்தந்த ஆபரணங்கள் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அதே போல இப்ப பகவானுக்கு எத்தனை ஆபரணங்களோ அத்தனை ஆபரணங்கள் பூர்ணமா தெரிவிக்கிறார். இதெல்லாம் அத்தனை ஆபரணங்கள் ஒன்று ரெண்டு இல்ல, எத்தனை திவ்ய பூஷணங்கள், திருமணி தொடங்கி திருமணி பரியந்தம் எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல சாட்ட வேண்டிய ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஆபரணங்கள் அதை சாத்தினார். அதுக்கு மேல ஸ்வ அனுபவ அச்சித்திய சக்தி, தனக்கு ஏற்றதான இவ்வளவு சக்தி என்று அறிந்துவிட முடியாததாக அந்த சக்தி இருக்குது. அதுக்கு மேல திவ்ய சுவானு அனுரூப சிந்திய சக்தி, சங்க சக்கர கதாசி, சாங்ககா அசங்கைய நித்திய நிரவதிய நிரசிய கல்யாண திவ்ய ஆயுதகான், திவ்ய ஆயுதகான். அப்ப சங்கர சக்கர கதா சார்காதே அசங்கேயமான நித்திய நிரவத்திய நிரதிசிய கல்யாண திவ்ய ஆயுதா, எண்ணிலடங்காத ஆச்சரியமான ஆயுதங்கள், வரையறுக்க முடியாத அவனுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அப்படிப்பட்ட ஆயுதங்கள். அதுக்கு மேல ஸ்வ அபிமத நித்திய நிரவத்திய அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஸ்வாத் அனவதிகாசிய அசங்கேய கல்யாண குண ஸ்ரீவல்லபா. ஸ்ரீவல்லபன பிராட்டிக்கு கேள்வன். அப்படிப்பட்ட ஸ்ரீவல்லபன் ஏவம்பூத பூமி நீலா நாயகா, பகவானுக்கு இருக்கக்கூடிய பத்தினிகள். இப்ப இதுவரைக்கும் ஆயுதங்கள் சொன்னார், மேற்கொண்டு ஆபரணங்களை பார்த்தோம். தடில் அடியதெல்லாம் சொல்லி வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் பூர்ணமா விவரிக்கணும், வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு விவரிக்கணும். வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டு விவரிக்க வந்தாச்சுன்னா ஆகும், நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் ஆகும். என்ன சுவாமி இப்ப நீங்க சொன்னது பூர்ணம் இல்லையானா? இல்ல, ஏதோ மேலிழந்த மாதிரியா பார்த்துட்டு போலான்றதுக்கு தான் நம்ம காலக்ஷேபமே. ஏன்னா ஒரு 5-6 காலக்ஷேபத்துல இது இந்த சரணாகதியத்தை பூர்த்தி பண்ணணும்னா என்னமா ஆகும்? பெரியவாச்சன்களுடைய வியாக்கியானம், வேதாந்த தேசியுடைய வியாக்கியானம், மேற்கொண்டு சிதப்பிரகாசிகாவுடைய வியாக்கியானம், இந்த வியாக்கியானம் அலசி பார்த்து மேற்கொண்டு கொண்டு வரணும். இருந்தாலும் சுருக்கமா நமக்கு ஒரு ருச்சி ஏற்படணும். சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்றுண்டு சமுத்திரம் என்னன்னு பாக்குறோம், அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவே 6 நாள் ஆகுமானா ஆகும். அத்தனை தூரம் அத்தனை வைபியம் அதான் தெரிவிக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட அசங்கேய நித்திய நிரவத்திய நிரதிசிய கல்யாண திவ்யாயுதான், எண்ணிலடங்காத ஆச்சரியமான வரையறுக்க முடியாத தனக்கு ஏற்றதான திவ்யாயுதங்கள், அபாரமான திவ்ய ஆயுதங்கள், என்னென்ன ஆயுதங்களோ அத்தனை ஆயுதங்கள். அடுத்து ஸ்வ அபிமத நித்திய நிரவத்திய அனுரூப சுரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலா அனவதிகாசிசிய அசங்கேய கல்யாண குணமன ஸ்ரீவல்லபா பூமி நீலா நாயிகா சமேதம் தெரிவிக்கிறார் இல்லையா. அந்த ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி என்ன, இந்த பட்ட மகிழ்ச்சிகள் சொல்றார். அதற்கு மேற்கொண்டு அதிலையும் விருத்தான் இவர் செய்த இவ்வளவு கணக்கண்ண முடியாது இருக்கக்கூடிய பத்திரிமார்கள் அத்தனை பண்ண இத ஸ்ரீவல்லவன். ஸ்ரீவல்லவன் பெரிய பிராட்டியார்க்கு கேள்வன். ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி, இந்த 3 பேர் இருக்கிறார். அதன் பிறகு கூடையே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள். இப்ப என்னென்ன பார்த்துக்கணும்னா, முதல்ல பகவானுடைய கல்யாண குணங்கள், 4 விதமான கல்யாண குணங்கள், அதற்கு மேற்கொண்ட ஆயுதங்கள், அதற்கு மேற்கொண்ட ஆபரணங்கள், அதற்கு மேற்கொண்டு பத்தினிமார்கள், ஸ்ரீதேவி நாச்சியார் என்ன, பூதேவி நாச்சியார் என்ன, நீலாதேவி நாச்சியார் என்ன, அவங்கள பார்த்தோம். அதற்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறார் நித்தியசூரிகள். நித்தியசூரிகள் பரிஜனங்கள், அங்க இருக்கக்கூடிய பரிஜனங்கள் இருக்கா அபால, அதற்காக சத்சந்தான விருத்தி. நீங்க கையில நீங்க புஸ்தகம் கையில வச்சுட்டு இருக்கணும், அப்பதான் தெரியும். சத்சந்தான் ஏவம்பூத பூமி நிலா நாயகா சத்சந்தான விருத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அசேஷ சேஷசைக்க ரதிரூப நித்திய நிரவத்திய நிரதிசிய ஞான ஆச்சரியமா இருக்கிறவங்க. நித்திய நிரவத்திய ஞான அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்வரூப ஸ்திதி சச்சந்தான, மறுபடியும் சொல்றேன், சச்சந்தான விருத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேத அச்சுத சேஷசைக ரதிரூப நித்திய நிரவத்திய நிரதிசிக ஞான கிரியை ஐஸ்வர்யாத் அனந்த கல்யாண குணகணம் சேவ சேவியமான கிரீட கருட பிரமுக நானாவித அனந்த பரிஜனகா பரிச்சாரிகா பரிச்சரிக சரணயுகலகா. சரணயுகலகா இதுன்னா பகவானுடைய திருவடி எப்படி இருக்கு, அதே போல அந்த நித்தியசூரியர்கள் எப்படி இருக்கா, இதெல்லாம் தெரிவிக்கிறார். அப்ப அந்த நித்தியசூரியர்கள் என்ன பண்றான்னா, நித்தியம் சதாபஸ்யந்தி சூரையகான்னு நித்தியம் பெருமாள் திருவடி கைங்கிற வேண்டிய இருக்கா. திருவடினா திருமேனி உபலட்சணம், அது பூர்ணமா கைங்கிற முடியாது.
நித்திய சூரியன் யாருன்னா சேஷாசன கருட விஸ்வக்ஷேனர் ஆதிசேஷன் சேஷ சேஷாசன கருட விஸ்வக்ஷனா கருத்வாரன் விஸ்வக்ஷேனர் ஆதிசேஷன் எண்ணிலங்கார நித்திய சூரிகள். அப்படிப்பட்ட நித்திய சூரிகள் அந்த அவெல்லாம் இருக்கா இல்லையா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, நித்திய சூரிகளே கணக்கில் அடங்காது, அத்தனை பேர் இருக்கா. 1000 கோடிக்கணக்கான பரிஜனங்கள் நித்திய சூரிகள் சேவிதமான பகவான். அவர்கள் எப்படி இருக்கிறான்னா சத்சந்தான விருத்தி. சத்சந்தான விருத்தின்னா தான் நினைத்தபடி அவர் நடக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். கைங்கரியம்னு சொன்னாலே நம்ம பிரதானமா நம்ம தெரிஞ்சுக்கணும். கைங்கரியம் நம்ம பண்றோம் பகவானுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு சுவாமி பண்ணணும் இல்ல, அவருக்கு பிடிக்கணும். அவருக்கு பிடிச்ச கைங்கரியம் பண்ணுவது. நம்ம என்னைக்குமே தனியே பண்றோம். இதெல்லாம் திருவாராதனை பண்ணி தலிகை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கச்சா இருக்கேன். தலிகை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தலிகை, நாளைக்கு அந்த தலிகை, நாளைக்கு நெஞ்சு சாப்பிட்டா போகணும், அப்ப இன்னைக்கு வேற மாத்திரம் சொல்றோம். இந்த நினைவு அவரிடத்துல போகணும். பெருமாள் நேற்றுக்கு இது அமுது பண்ணியிருக்கார், இன்னைக்கு வேறு விஷயம் அவர் அமுது பண்ணட்டமே என்கிற என்ற நமக்கு வரணுமே தவிர எனக்கு நேற்றுக்கு இது ஆயிடுச்சு அப்ப நாளைக்கு இது பண்றேன்னு அது மாதிரி பண்ண முடியும். நித்திய சூழல் பண்ண மாட்டா. பகவானுடைய திருவுள்ளப்படி கைங்கரியம் அதான் அவருக்கு முக்கியம். அவருடைய திருவுள்ளப்படி கைங்கரியம். அவர் என்ன சொன்னாரோ சொன்னபடி கேட்கிறவா நித்திய சூர்கள், சொன்னபடி கேட்கிறா. ஏன்னா ஏன் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கிற நித்திய சூரியன் சத்சந்தான அதான் தெரிவிக்கிறார்கள். சத்சந்தான விருத்தி ஸ்வரூபஸ்திதி பிரவೃತ್ತಿ பேத அசேஷ சேஷத்தை ரதிரூப நித்திய நிரவத்திய நிரதேசிய அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சே அந்த பகவானுக்கு வைகுண்டநாதருக்கு என்ன விருப்போ அதன் பிரகாரம் பண்ணுவார். அவளுடைய பெருமை இன்னது இவ்வளவு அவ்வளவுதும் கிடையாது. ஆனா இவ்வளவு அவ்வளவுதும் கிடையாது கொஞ்சம் உயர்த்தி சொல்லணுமோனோ. சுவாமி எம்பெருமா என்னதுன்னா சுலபமா முடிச்சுட்டார் அவளுடைய பெருமையை. ஏன் சுவாமி என்ன சுவாமி சுலபமா முடிச்சான்? அவன் சொன்னதை கேட்கிறான். ஏழு ஸ்ரீவைகுண்டநாதன் என்ன சொல்றாரோ அவன் சொன்னதை கேட்கிறார். அப்ப நமக்கு நேரடியா என்ன பதில் கிடைக்குன்னா நாம கேட்கலன்னு அர்த்தம். கேட்கலன்னு இல்லையே சுவாமி அவர் உனக்கு சொல்லலையேன்னா நாம நம்முடைய விருப்பத்தை பாக்குறோம். பகவானை அவ அப்படிதான் பண்றான். பகவான் விட்டு பாக்குறா இல்லையா, அதைத்தான் இங்க திருவிழா ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ அப்படின்னா நித்திய சூரிகள் முக்தாத்ம ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவೃತ್ತಿ என்ன, எல்லாமே பகவத் அதீனம் ஸ்ரீவைகுண்டநாதனுடைய அதீனம் அப்படின்னு இருந்து இருக்கக்கூடிய அப்படியே கைங்கரியம் பண்றா. எப்படி கைங்கரியம் பண்றா? பிரீத்தியோடு பண்றா, ஆசையோடு பண்றா இல்லையா. அப்படிப்பட்டவர்கள் கைங்கரியம் பண்ண திருவடி தாமரைகளால் படைத்தவன் இல்லையா, அந்த திருவடியை வருடி மேற்கொண்டு அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்றா. சரி, பின்னாடி அந்த தேசத்தின் பெருமை இது வரைக்கும் பார்த்தது பகவானுடைய சுரூப ரூப குண விபவம், ஆசிரியர்களுக்கு உண்டான குணங்கள், மேற்கொண்டு திவ்யாயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள், அதற்கு மேற்கொண்டு ஸ்ரீ பூமியில ஆட்சிபார்கள், அதற்கு மேற்கொண்டு நித்தியசூரிகள் பரிகரங்கள். இப்ப என்ன அந்த தேசத்தினுடைய பெருமை, அந்த தேசத்துடைய பரமயோகி வாங்மனசா ஆச்சரியமான பரமயோகி வாங்மனசா அபரிச்சேத்திய ஸ்வரூப ஸ்வபாவ பெரிய பெரிய அப்படின்னா நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு நிலைகள் அங்க இருக்கு. அவர்களா கூட எங்கு இருக்குன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அப்படிப்பட்ட வாக்குக்கும் எனக்கு எட்டாத திவ்ய தேசம். ஏன்னா பெரிய பெரிய மகனியர்கள் இருக்காது இல்லையா, அந்த மகிழியர்கள்லாம் சில பேர்லாம் அவெல்லாம் அப்படி செய்ப்பா யோக பிரபாவத்தை. அவளால கூட சீவைக்குள்ள எங்க இருக்கு? இது சிவபெருமான் தெரிவிக்கிறார். என்ன தேவாகா நான் முனையகா நச்சாகம் நச்சசங்கரகா, என்ன தேவாக நான் முனைகா பிரம்மா தெரிவிக்கிறார். என்ன தேவாக என்ன நானும் அந்த சீவைக்குண்டத்தை பார்த்ததில்லை, நான் முனையாக நச்சாகம் நச்சசங்கரகா என்னுடைய பிள்ளையாக இருக்க சங்கரன் அந்த சிவபெருமான் அவனும் பார்த்ததில்லை. தானந்தி தத்திஷ்ணோர் பரமம் பதம் அது எங்க இருக்குன்னே தெரியாது. அத்தனை வைபவம். என்னால் நலவந்தம் இல்லதோ நாடு, அது மட்டுமல்ல அதுக்கு அயோத்தியான்னு பேரு. அயோத்தியா எங்க இருக்கே சுவாமினா அயோத்தியான்னு சீவை கொடுத்த பேரு. அதனாலதான் அந்த அயோத்தியம் கொடுத்துட்டான். தகர்க்க முடியாததுன்னு அர்த்தம், யாரும் போக முடியாது உள்ளுக்குள்ள அப்படின்னு கச்சதே. அப்படிப்பட்ட அந்த வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத திவ்ய தேசம். சுவாமிமத விவித விசித்திர அனந்த போக்கிய போகோபகரண போகஸ்தான ஸ்மருத அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்திய நிரதசிய ஸ்ரீ வைகுண்டநாதா.
தெரிவிக்கிறார். அப்படின்னா வைகுண்டம் சுவாபாவிகமான தமக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பெருமை. அங்க கலங்குவாரும் கிடையாது, கலக்குவாரும் கிடையாது. இது ஒண்ணு. அங்க இது இருக்கா, நேரம் இருக்கா? நேரம்னா காலம். காலம் நடையாடாத தேசம். அங்க காலம்ன்றதே கிடையாது. காலம் இருக்குமானா இருக்கு. ஆனா காலம் நடையாடலைன்னா இப்ப ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அங்க ஆகாதுன்னு ஆகாது. அப்ப என்ன மாசம் முடிப்பீர், என்ன மாசம் அடுத்தது வரணும். அடுத்தது உண்டு. ஆனா காலம் கிடையாது. அடுத்தது இப்ப தூபம் ஆயிரத்தி ஆயிட்டு இருக்கு, அதுக்கு தீபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்த்தியோ அதெல்லாம் ஆயிட்டே இருக்கும். ஆனா காலம் போடுமானா எப்போ ஒரே காலமா இருக்கக்கூடியது. அப்புறம் எப்பொழுதுமே பகல் பொழுது. அப்ப சூரியன் இருப்பானா சுவாமி? சூரியன் கிடையாது. அப்ப எப்படி பகல்? பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமேனிய பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி வடிவு பன்மை எண்ணில் பலபல கண்டுட்டு கேட்டுற்று முன் இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பலமேல் ஆட்சியும். அப்படி பரவாவுடைய திருமேனி ஒளி, அப்படிப்படி ஒளி வேலையே அது இருக்கு இல்லையா? அப்ப சிவைக்குள்ளது சுவாபாவிகமான தனக்கு ஏற்றதான பெருமை. இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவுக்கு, இப்ப கணக்குடைய முடியாத அளவுக்கு பெருமை. பல இடங்களோடு கூடியது. என்னென்ன இடம்னா, இந்த இடத்துல ஒரு மண்டபம், இங்க ஒரு மண்டபம், இங்க ஒரு மண்டபம். நம்ம சீரகத்திலே செவிக்கிறோமோ அதே போல அங்கங்க மண்டபம் இருக்கா. அப்ப அப்படிப்பட்டதுக்கு நாதன் அதான் ஸ்ரீ வைகுண்ட நாதா. அப்படிப்பட்ட நாதன். அப்ப நித்திய விபூதிக்கு நாதன் அப்படின்னு இனிமே லீலா விபூதிக்கு நாதன் சொல்லப்படுறார். இப்ப இதுவரை மறுபடியும் திரும்ப சொல்லிட்டு வரேன். அவர் அப்படியே அடுத்த படிக்கட்டு போயிட்டு இருக்காங்க. முதல்ல பிராட்டியுடைய அவருடைய பூர்ணமாக அவருடைய சரணாகதி அனுஷ்டித்தார். அஸ்துதேன்னு அவளும் சொல்லிட்டா, உன் காரியம் ஜெயமாகட்டும், புருஷகாரம் பண்றேன்ட்டா. மேற்கொண்டு பெருமாள்கிட்ட வந்தார். பெருமாள்கிட்ட நேரடி வார்த்தை அவருடைய சுரூப ரூப விப குணமங்கள சொல்லணுமோ அதான் சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு அடுத்தபடி அவருக்கு இருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அதை சொன்னார். அது சொல்லி முடிச்சோடனே பிராட்டிமார்கள் அதையும் சொன்னார். அதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்தபடியா இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள், பரிஜனங்கள் அவரை சொன்னார். அதை முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் எப்படி இருக்கிறா, எப்படி கைக்கரியம் பண்றா அதையும் சொன்னார். அதற்கு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் எப்படி இருக்கு, அதன் பெருமை என்ன, அதன் பெருமையெல்லாம் சொல்லிட்டார். இது நித்திய விபூதி ஆயிடுச்சு. இனிமேல் லீலா விபூதி. லீலா விபூதி வருமோ? லீலா விபூதிக்கு சுசங்கல்பாயி விதாயி ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருவர்த்த போபோகரண போகஸ்தான ரூப நிகழ ஜகதுத விபவ லீல சத்யகாம சத்யசங்கல்ப பரபிரம்மபூத புருஷோத்தம மகாவிபூதி ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீ வைகுண்டநாத. இது இந்த சூர்ணிகை இருக்கு இல்லையா, நீங்க குறிப்பு வச்சுக்கோ. இந்த சூர்ணிகை, இந்த சூர்ணிகை எப்ப சேவிப்பானா, கத்தத்திரை சேவிக்கிற அதுவே விஷயம். இதே மாதிரி 2-3 சூர்ணிகைகள் இருக்கு. ஆழ்வார்க்கு திருவடி தொடர் இருக்கு இல்லையா, எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆழ்வார் திருவடி தொடர் ஆடுதணும். ஆழ்வார் கொண்டு போய் பெருமாள் திருவடியை சேர்த்துறார். ஸ்ரீரங்கத்திலும் நடக்கிறது, திருவடி எல்லா திவ்யதேசம் நடக்குது. ஆனா இது ஆழ்வார் திருவிழா கொஞ்சம் மாறுபட்ட. அங்க திருமுடி சேவைன்னு சொல்லுவா, மற்ற இடத்துல திருவடி சேவைன்னு சொல்லுவா. இருக்கட்டும், அங்க ஆழ்வார் போக மாட்டார். பெருமாள் தான் ஆழ்வாருடைய திருமுடிக்கு மேல தன்னுடைய திருவடியை சேர்த்துவார். மற்ற திவ்யதேசம்ல ஆழ்வார் கலந்தி பெருமாளை பிரதட்சம் ஆழ்வாரும் பெருமாளுடைய திருவடியை கொண்டு போய் தன்னுடைய சிரசை கொண்டு போய் வைப்பார். இது முதல் 10 9ஆம் திருவாய்வழி. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ள ஆகியும் ஆக்கியும் அந்த பாசுரத்தில் அந்த பதிகத்தின் வழியேதான் இன்னைக்கு நடக்கிறது. ஆழ்வார் எப்படி காட்டியிருக்காரோ அதே பிரகாரம் தான் உற்சவங்களே இருக்கட்டும். ஆனா அப்ப பெருமாள் திருவள்ளியை சேர்த்துட்டு வரணும். சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆழ்வார் வேணும். அவர் சிவகிட்ட போயிட்டா நாம என்ன பண்றது? நமக்கு 4000 சேவை காலம் ஆகணுமே. ஆழ்வார் இல்ல சேவை உண்டா? கிடையாது. அப்ப என்ன மறுபடியும் பிரார்த்திக்கணும் போனோம். ஆழ்வார் திரும்பி தந்திர வேண்டும், திரும்பி தந்திர பிரார்த்திக்கணும். அந்த பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூர்ணிகை தான் சொல்லுவார். எங்க அங்க அத்தியாபக சுவாமி அல்ல அர்ச்சக சுவாமி சசங்கல்பாணி விதாயி ஸ்வரூப சிதி பிரவர்த்தி ஸ்வசேஷசைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருபக்த போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜகதுத விபவலய லீலா சத்யகாமஹ சத்ய சங்கல்பா. இப்படி நிறைய இருக்கு.
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது இங்க இருந்துதான் அதை எடுத்திருக்கா. ஆழ்வார் திருவிழித்தொழில் முடிஞ்ச உடனே ஆழ்வார் நம்ம பிரார்த்திக்கிறோமோ, அப்ப பெருமாளுக்கு உண்டான வைபவத்தை தான் சொல்லணுமோ, அது எங்கதான் எடுக்கிறது. அது எங்க இருக்குது? லீலா விபூதி சொல்றச்சு அது சசங்கல்பான் அமிர்தாவிய ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்தி பேத ஸ்வேஷசைக பிரபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருபக்த போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜெகதுத விபவாலய லீலா. பகவான் ஒன்று விடாமல் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, சம்ஹாரம் என்ன, இந்த மூன்றுக்கும் பகவான் காரணமா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த மூன்று எப்படி பண்றாரு? நிமித்த காரணம், சககாரி காரணம், உபாதார காரணம். சுவாதீன திமித சேதனா சேதன மேல வரப்படுதோ அதான் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சு அப்ப இத்தனைக்கும் காரணமா இருக்கார். காரணமா இருக்கிற ரொம்ப சமப்பட்டு கொண்டு வரும், விளையாட்டா பண்றார். ஆக லீலா விபூதிக்கு நாதன் என்பெருமான் தெரிவித்தார். அதற்கு பிறகு சத்தியகாமம். இந்த சத்தியகாமம் தொடங்கி 8 விதமான குணங்களை தெரிவிக்கிறார் பிரதானமாக. சத்தியகாமா அடியார்கள் அனுபவிக்கத்துக்குண்டான சத்தியமான சொல்கள், சத்தியமான நிலைகளை படித்தோம். அவ அனுபவிக்கணுமா? அனுபவிப்பதற்கு தகுந்தார்பட தன்னை கொண்டு வந்து அந்த குணங்களை காட்டக்கூடிய தன்மை படைத்தவன் பகவான் தான் சத்தியகாமகா. அடுத்து சத்தியகல்பக எடுத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாங்கு படைத்தவன் பகவான். சத்தியகாமன்றதுல அந்த சத்தியகம் நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய குணங்கள் படைத்தவன். ஏன்னா எல்லா குணங்களும் அனுபவிக்க முடியாது. ரொம்ப பரத்தோடு இருக்க வச்சுக்கேன், அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. அது நமக்கு எளிமையா இருந்தா அனுபவிக்கணும்னா அந்த எளிமையான தன்மைக்கான குணங்களும் காட்டுறார். அதுதான் சத்திய காமகா. அதே கூட சத்திய சங்கல்பம்னா ஒரு சங்கல்பம் பண்ணோம், சுவாமி நீ காலட்சேபம் கேட்கணும் வந்துட்டேன் இல்லையா, சுவாமி உத்தியோக இது இருக்கு கேட்டுட்டணும், சங்கல்பம் பண்றணும்னா அந்த மாதிரி சங்கல்பம் பகவானுக்கு அந்த சங்கல்பம் சத்தியமா இருக்கும். அந்த சத்தியகாமா சத்திய சங்கல்பம். அடுத்து பரபிரம்ம பூதம். பரபனா தான் பெரியவர், தன்னை அண்டினவர்களும் பெரியவர்களை ஆக்கக்கூடிய தன்மை தான் முக்கியம். சோஸ்ருதே சர்வான்காமான் சகபிரம்மனா விபசிதா. அங்க போனோடனே பகவானோடு சமானமாயிடும். சமானம் எல்லாத்திலும் அஷ்டவித கல்யாண குணங்களே சமானம். அப்ப தன்னை போலவே ஆக்குறான் இல்லையா. இதுக்குத்தான் கிட்டமும் வேட்டு வேளாணை போலேன்னு தெரிவிப்பார்க்க முடியும். இதுல ஆச்சாரிய தேக்கார் ஒரு சூத்திரம், கிட்டமும் வேட்டு வேளாணை போலே. கிட்டம்னா துரு என்ன பண்ணும்னா அது பக்கத்துல ஏதாவது கொண்டு வச்சுன்னா அதையும் துருவாக ஆக்கிடும். அது அச்சித் வஸ்து. அயன சம்பந்தம், அச்சித் சம்பந்தம் அயன சம்பந்தம். அச்சித் சம்பந்தம் தான் பாழா விடுவோம், அயன சம்பந்தம் நாராயண சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான் அவனை போலே ஆகிடணும். வீட்டு வேலை என்ன பண்ணும், ஒரு புழுவை கொண்டு வந்து கொத்தி 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 தன்னை போலே ஆக்கிறதுணும். அதே போல பகவத் சம்பந்தம் நமக்கு இருந்ததுன்னா நாம சிவை கூட போயாச்சுன்னா அவனை போல ஆக்குறா இல்லையா. அதான் சோஸ்ருதே சர்வான் காபான் சகபிரம்மனா பரபிரம்ம பூதா, அவனை போல ஆக்குறான். அதுக்கு மேல புருஷோத்தமன். புருஷோத்தமன்னா நம்ம யாரோட பாக்குறோம்னா எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன், எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் பகவான் ஒண்ணு. அதான் தெரியும், அவன் மகா விபூதே. அப்ப மகாவேதனா பகவான் தான் மகா விபூதி உடுவன். என்ன கீழ் விபூதி மேல் விபூதி, நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டையும் இது இத்தனையும் யார் சுவாமி? மகா விபூதே. யாரு? வேற யாரோனா ஸ்ரீமன் நாராயணன். மகா விபூதே ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் யாரு? அந்த ஸ்ரீமன் நாராயணன் யாரு சுவாமி? அவர் தான் ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தான் ஸ்ரீவைகுண்டநாதன். அவர் எங்க இருக்கார்? ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 8 விதமான கல்யாண குணங்கள். என்னென்ன கல்யாண குணங்கள்? போகஸ்தான ரூப நிகில ஜெகதிதோ விபவலீல சத்தியகாமா சத்தியசங்கல்ப பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாபிபூதே ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீ வைகுண்டநாதா என்று 8 விதமான கல்யாணங்களை சொல்லி முடித்தார். இதன் பிறகு ஆசிரியர்கள் போய் பிடித்தார். அவர்கள் காரியத்தை பண்ண வேண்டிய கல்யாண குணங்கள் இருக்கணுமோனோ நம்ம போய் அவர்கிட்ட போய் பண்ணணும். திரும்பி பத்திரத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப ஆசிரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள், ஆசிரித காரிய ஆபாதக கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த கல்யாண குணங்கள் வேணும்னோ அந்த கல்யாணம் அதுக்குதான் என்ன தெரிவிக்கிறார்? அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே. மகோததே என்ன
இந்தந்த குணங்கள் இருந்தா தான் நம்மால பார்த்துவே முடியும். இந்தந்த குணங்கள் இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம காரியம் நடக்காது. அபார காருண்யம், அபார காருண்ய, அபாரமான காருண்யம் படைத்தவர் அப்படின்னா கருணைக்கு இருப்பிடமாக இருக்காரு. ஏன்னா இப்படி அவர் கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஒருத்தரையும் பார்க்க மாட்டாங்க. கருணை இருக்கணும், கருணை இருக்கிறபடியாக நம்ம ரட்சிக்கிறார். ஏன்னா கருணை இல்லைன்னா இத்தனை பாபிஷ்டன் நம்ம அத்தனை பேரும் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப பாபிஷ்டம் அத்தனை பேர் இருக்காச்சு, ரட்சணம் கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்ப அபாரமான காரியம் உண்டு. அதே போல சௌசீல்யம், கௌசல்யம் என்ன, சின்னவன் நீ வந்தாயே, ரொம்ப சின்னவனா இருக்கியே, எனக்கு பெரியவாள் பார்த்தா எனக்கு பிரம்மா திருவாராதனை பண்ணதான் நான் எழுத்துப்பேன், இல்ல ராமானுஜர் திருவாராதனை பண்ணதான் எழுத்துப்பேன், நாதமணிகள் திருவாராதனை பண்ணதான் எழுத்துப்பேன், மணவாள மாவனிகள் திருவாராதனை பண்ணதான் எழுத்துப்பேன். அதெல்லாம் முந்தெல்லாம் எடுத்துக்கிறதா இல்லையா எங்க போகணும், போக முடியாது. என்னவோ நமக்கு தெரிஞ்சு தெரியாம வச்சே பண்றோம் போனோம், பண்ணாலும் அது ஏத்துக்கிறாரணும் அப்படின்னு அப்படி கேட்டா நம்ம எங்க போகுது. அதெல்லாம் நம்ம பெரியவன் சிறியவரோடு பழகக்கூடிய தன்மை என்ன, அதுதான் சௌசீல்யம். சின்னவன் சுசீலனான தன்மை. சின்னவன் சப்தம் கூட கொஞ்சம் சுமார்னு சொல்லணும், இதை விட மோசமா போடணும். சின்னவனை காட்டிலும் மிகவும் தாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த சின்னவன்னு பார்க்காம பண்றாளியா அப்படி சுசீலன், அதான் சௌசீல்யம். அதுக்கப்புறம் வாத்சல்யம். வாத்சல்யம்னா குற்றங்களை பார்ப்பது கிடையாது. என்ன சுவாமி என்ன குத்தம் இருக்கு, குத்தம் ஒன்னா ரெண்டா, அத்தனை குத்தங்கள் இருக்கு, அந்த குத்தங்களை பார்ப்பது. வாத்சல்யம் ஔதாரம். ஔதாரினா வாரி வாரி கொடுக்குறாரும். ஏன்னா கொடுக்குறேன்னா மோட்சத்தை ரொம்ப பெருசு உங்களுக்கு எல்லாம் கொடுக்காது அப்படின்னு இல்ல சுவாமி வாரி கொடுக்குறேன், ஆனா மோட்சத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன், அது ரொம்ப பெருசு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியாச்சா நான் எங்க போறது, போக முடியாதுன்னு. அதனால நாம கேட்பதற்கு முன்னாடியே தன் பேராக கொடுக்குறானோ அதான் ஔதாரியம். ஔதாரியம் அது உதாரணமாக இருக்கக்கூடிய தன்மை அதுதான். ஆக சௌந்தர்ய மகோததே, சௌந்தர்ய மகோதரியை இது எத்தனையும் உன்னுடைய வழிவழிகாலே கட்டுப்படுத்துறான் முக்கியம். பகவான் நம்ம போற மூணும் சில பேர்கிட்ட நம்ம நல்லா பழகுவோம், அவர் மூலமா எனக்கு ஆதாயம் இருக்கு சுவாமி, அவர் எதோ எனக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கார், அவரோட பழகும். அவரோட விருப்பத்தோட பழகிறதுலாம் கிடையாது, எனக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கார், குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்கேன், குழந்தைக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் எனக்கு பிடிச்சிருக்கணும். சில பேர் என்னமோ அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, எதனால சுவாமி, அழகா இருக்கார் சுவாமி, அவர் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கிறது இல்லையா. இப்ப பகவான் விஷயத்துல நம்ம அவரை நமக்கு பிடிச்சிருக்கு கைங்கரியம் பண்ணோன்றோம் இல்லையா, அப்பனா எனக்கு ஏதோ மோட்சம் கொடுக்க போறாரு அதனால பண்றோம்னா கிடையாது சுவாமி. சௌந்தர்ய மகோததே, அந்த வடிவழகு, அந்த வடிவழக செவித்த உடனே என்ன ஆகுது, நாம் அப்படியே கட்டுப்பட்டு மேற்கொண்டு இந்த வடிவழகுக்கு என்ன பண்ணணும் மேற்கொண்டு அனுபவ தெரிந்த பிரீத்திக்காரத்தை கைங்கரியம் பண்ற போனோம், அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சௌந்தர்ய மகோததே. சௌந்தர்யம் எப்படிப்பட்ட சௌந்தரியம்னா பகவானுடைய திருமேனி அழகுதான் கடைசி ஆயுதம். எதோ பாப்பான் என்ன பண்ண, அதனாலதான் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி. அதுக்கு நம்ம பெரிய வாசனுடைய வியாக்கியானம் அஷ்டமே நினைக்கிறேன். ஏன் சுவாமி தென்திசை, தன்னுடைய முதுகு பக்கம் தென்திசை தான், அது வடக்கு பக்கம் இருக்கு. தென்திசை என்று சொல்லக்கூடிய இந்த பக்கம் என்ன வேண்டின்னு இருக்கான்னா திருமுகமண்டலத்துல சேவை சாய்க்கிறான். என்ன சுவாமி எதனால வந்தன்னா திருமுக மண்டலம் முன்னிலும் பின்னடகிய பெருமானம், முன்னாடி காரணம் பின்னாடி ரொம்ப அழகான திருத்தருமானம். நாமெல்லாம் நல்லா தெரிஞ்சு போகணும், ஒண்ணுமில்ல திரும்பி சேவிச்சு நான் தெரிஞ்சுக்குவோம். ஆனா அந்த பக்கம் பின்னாடி வடக்கு பக்கம் இருக்காளே முரட்டு சம்ஸ்கிருதம், அவெல்லாம் அவ்வளவு தூரம் முரட்டு சம்ஸ்கிருதமா இருக்கல, அவளை எப்படி திருத்தது, தன் பெண்ணழக காட்டியே திருத்தணும், அத்தனை அழகு. அதான் சௌந்தர்ய மகோததே, அத்தனை அழகு இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நம்பரமாக பெரிய பெருமாள். அதுக்கப்புறம் உதாரணம் அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யாம், அப்படிப்பட்டவன் தான் உண்மைதான். சரி நீ எங்கு வந்தீர் என்று கேட்கிற, இதெல்லாம் சொல்ல யாராவது ஸ்தோத்திரம் பண்ணிடுது. சரி சுவாமி எதுக்காக வந்திருக்கீர் அப்படின்னு இப்பதான் பெருமாள் கேட்கிறார். ராமானுஜர் எங்கு வந்திருக்க, ஒண்ணு விடாம ஒண்ணுமில்லை, நீர் தான் அந்த உலகத்துக்கு சரண்யன் சொல்லியாச்சு, நீர்தான் சரண்யன் பிரமன்னா எங்க போறதுக்கு இடம் இருக்கா, போக்கிடமைதான் இருக்கா, ஒரு போக்கிடமை இல்லையே. அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யான், எல்லா லோகத்துக்கும் நீர்தான் சரண்யன். காடு என்ன, வானரம் என்ன,
வேடுவன் எல்லாருக்கும் நீதான் சரணன். நான் எங்க போய் இருப்பேன்? எனக்கு போவதுக்கு போக்கடமே கிடையாது. தேவரீர் விட்ட வேறு போக்கணும் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் கூட வேண்டும் இல்ல. அப்படிப்பட்ட அனாலோசித விசேஷ அசேஷலோக சரண்யா பிரணதார்த்தி ஆராம் அடியார்களுக்கு உன்னை வந்து சரணம் என்று தாபம் இருக்கே அதை போக்கி கொடுப்பவன். ஆச்சரியமான விஷயம். நாம பகவான் சேவிக்கணும். என்னமோ சுவாமி டிக்கெட் கிடைக்கல, அங்க கூட்டமா இருக்கு, ஒரே கூட்டமா இருக்கு, சேவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போனோம். அதெல்லாம் சரிப்படுத்தி கொடுத்ததே பகவான் தான். நாம நினைக்கிறோம் நான் புக் பண்ணிட்டேன், என்ன சாமர்த்தியம் புக் பண்ணணும், பண்ணி கொடுத்தது அவரு. அங்க போனதுக்கு அப்புறம் கூட்டம் அதிகமா இருக்க, சுவாமி எனக்கு உடம்பு உபாதை இருக்கு, சேவிக்க முடியாது போட்டிருக்க, சரி 300 ரூபாய் டிக்கெட் இருக்குமே அதுல போலாமா? அதெல்லாம் வேண்டாம், நீ நிறைய விடலான்னு ஏதோ ஒரு லூப் ஹோல்ஸ் கொடுத்து நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கணும். இத்தனை அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப பிரணதார்த்தி அரா அடியார்கள் வந்து சேவிக்கணும் தான். அத அந்த சேவிக்காத தன்மையை போக்கு கொடுத்து அதை பூர்ணமா பண்ண முடியல. அதுக்கு மேல ஆசிரித வாத்சல்யைக ஜலதே, ஆசிரியர்களுக்கு வாத்சல்யமே உருவெடுத்தவன். அப்படின்னா அவர்கள் குற்றத்தையே கண்ணெடுத்து பார்க்காதவன். குற்றம் தெரியுமா? இல்ல குற்றம் இருக்கு, ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். குற்றத்தை பார்க்காதவன் இது ஒண்ணு. அப்ப குற்றம் இருக்கு, பார்க்கல. இன்னொன்னு குற்றம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு. அப்படி குற்றம்னால என்னன்னு தெரியணும், அந்த நிலையில வாத்சல்யம் பேர். இந்த ரெண்டு நிலையில் இல்லையா, அதான் அனவரத விவித நிகில பூத ஜாத யாத்தாத்மியாம். அனவரத்த நிகில பூத ஜாத யாத்தாத்மா அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நியதா. ஒன்று விடாமல் அத்தனை பேரையும் பகவான் தான் நியமிக்கிறான். அந்த நியமிக்கிறது மட்டும் இல்ல, அச்சேத சிச்சித் வஸ்து சேஷி பூதா சித்தன்ன அச்சித்தன்ன இவர் எல்லாரும் நியமிக்கக்கூடிய சுவாமி நீர்தான். நீர் எங்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறே, நீர்தான் சுவாமி. அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா பிரணதார்த்தி ஹரா ஆஸ்ரித வாத்சல்யில ஜனக்கு அனவரத விவித நிகழ பூத ஜாத யாதாத்மா அச்சேஷ சராச்சர பூத நிகழ நியமன நிரத அச்சேஷ சிச்சித் வஸ்து சேஷி பூத சித்தன்ன அச்சித்தன்ன ரெண்டையும் நியமிக்கக்கூடிய நீரம் நிகழ ஜெகதாதாரா. இது அத்தனையும் தாங்குபவன். தாரக தாரியக சம்பந்தம் பார்த்தோம். இத்தனையும் தாங்குபவன். அந்த தாங்குபவன் சுவாமி அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி. அப்ப எனக்கு யார் சுவாமி? அகில ஜெகத் சுவாமின். அகில ஜெகத் சுவாமின், ஜகத்துக்கெல்லாம் சுவாமி. இப்ப ஜகத்துக்கு சுவாமி தேவர் இருக்கு இல்லையா? அஸ்பத் சுவாமின்னு அடியேனுக்கும் தேவரீர் தான் சுவாமி. அடியேனுக்கும் தேவரீர் தான் சுவாமி. அஸ்பத் சுவாமின்னு சத்தியகாமா சத்திய சங்கல்பா சகலேதர விலக்ஷணா அர்த்தி கல்பகா ஆபத்சகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? சத்தியகாமா சத்திய சங்கல்பகா. சத்தியகாமா சத்திய சங்கல்பனா சகல இதர விலட்சணம், தன்னை தவிர எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்திக்கிறாரோ கல்ப விருட்சத்தை போல வாரி வாரி கொடுக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. ஏன்னா எனக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வந்துட்டு இருக்கோ அந்த ஆபத்தை அதுதான் முகதாபத்தை பத்தி. அதான் ஆபத் சகத்துவம்னு பேரு. ஆபத்து மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் வரான் சரணமாகும் தனதால் அடைந்தார்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம். அப்ப ஆபத் சகத்துவம் பகவான்கிட்ட பரங்குணமா இருக்கு. சத்தியகாமா சத்திய சங்கல்பா சகலேத்தர விலட்சணம் கல்ப விருஷத்தை போல வாரி வாரி கொடுக்கக்கூடிய நிலை. அது மட்டும் ஸ்ரீமன்னு நாராயணம். ஸ்ரீமன்னு அசரண்ய சரண்ய அரண்ய சரணக சரணமகம் பிரபத்தியே தொத்வாதாரவிந்த யுகரம் சரணமகம் பிரபத்தியே. எல்லாம் நீதான், எனக்கும் நீதான். இது என்னன்னா இதுல எல்லாமே நீதான். புகழொன்றில்லாடியேன் உன் அடி கீழே வந்து புகுந்தேனே இருக்கு இல்லையா? இதுதான். அப்ப இது பூர்த்தியா வந்துட்டோம்னா பரமூர்மா இருக்கு. இப்ப மறுபடியும் சேவிக்கிறேன் பாருங்க. அடி இந்த விஷயத்தை தான் ஆழ்வார் திருவடித்து விழும்போது செவிப்பார். நீங்க எப்பயாவது திருவடித்து விழும்போது ஆழ்வார் திருநை விட்டுருவோம். மற்ற திவ்யதேசம் கொஞ்சம் பெரிய திவ்யதேசம் வந்தா ஏன்னா சில திவ்யதேசத்துல சில அந்த அங்க சைங்கரிய குறைச்சலா இருக்கிறதா சேவிக்கிறதுக்கு வழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதை மறுபடியும் சேவிக்கலாம். ஸ்வசங்கல்பானுவிதானி ஸ்வரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ ஸ்வசேஷ சைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்ரானந்த போக்ய போக்திருபக்த போகோபகரண போகஸ்தான ரூப
நிகில ஜகதுத விபவலய லீலாஹ சத்யகாமாஹ சத்யசங்கல்பாஹ பரபிரம்மபூதாஹ புருஷோத்தமாஹ மகாவிபூதேஹ ஸ்ரீமன் நாராயணாஹ ஸ்ரீவைகுண்டநாதாஹ அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதார்ய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அநாலோசித விசேஷ சேஷேஷ லோக சரண்யாஹ பிரணதார்த்திஹராஹ ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதே அனவரத விமித நிகல பூத ஜாத யாகாக்ஞாஹ அசேஷ சராச்சர பூதாஹ நிகில நியமன நிரதாஹ அசேஷ சிதசித் வஸ்து சேஷி பூதாஹ நிகில ஜகதாதாராஹ அகில ஜகத் ஸ்வாமின் அஸ்மத் ஸ்வாமின் சத்யகாமாஹ சத்யசங்கல்பாஹ சகலேதர விலக்ஷணாஹ பக்திகல்பகாஹ ஆபத்சகாஹ ஸ்ரீமன் நாராயணாஹ அசரண்ய சரண்யாஹ அனன்ய சரணக त्वत्पादारविन्दयुगलं शरणमகம் பிரபத்யேஹே. இது வரைக்கும் சொல்லுவா. இது வரைக்கும் பிரார்த்தனை வைப்பா அங்க இருக்கக்கூடிய அத்தியாபக சுவாமி. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, லோக சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஆழ்வாரை சாதித்தருள வேணும். இந்த மாதிரி பிரார்த்தித்த உடனே அங்க இருக்கிற பிரதான அர்ச்சக சுவாமி தந்தோம் 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 3 தடவை சொல்லுவார். மறுபடியும் இவர் சொல்லுவார், சேதனா சம்ரக்ஷணார்த்தமாக நம் ஆழ்வாரை சாதித்தருள வேணும். மறுபடியும் அந்த அர்ச்சக சுவாமி யாரு? பகவானுக்கு பிரதிநிதின்னு அர்ச்சனை. அப்ப பகவான் சொல்ற மாதிரியே தந்தோம் 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 3 தடவை சொல்லணும். நம் ஆழ்வாரை சாதித்தருள வேணும். 3வது தடவை சொன்ன சாதித்தாம் தந்தோம் தந்தோம் சொல்லி தர போட்டு அதுக்கு ஆழ்வாரை யாரை பண்ணுவோம். இதுக்கு சொல்லல, அதுக்கு இந்த சூட்டைக்கு தான் பிரதானம் எடுப்பான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா எவ்வளவு முக்கியமா எடுத்துருக்கா பாரு. கத்தியத்துல சுவாமி எடுத்தத ஆழ்வார் கூப்பிடுறதுக்காக இதை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஆயிடுச்சு. இப்ப சரணாகதி ஆயிடுச்சு. சரணாகதி இப்ப பூர்ணமாயிட்டு சரணாகதி அனுஷ்டிச்சுட்டா சுவாமி ராமானுஜர். அவருக்கு பெருமாட்ட திருவள்ளில எதாங்க அஸ்மத் சுவாமின்னு அகல ஜெகன்மாதரம் சகலேதர விலட்சணா அர்த்திகல்பகா ஆபத்சகா ஸ்ரீமன் நாராயண அசரண்ய சரண்யா அனன்ய சரணகா பாதார பிந்தை உங்க திருவடியிலே சரணமகம் பிரபக்கே, உன் திருவடி தவிர மற்றொரு கதி கிடையாது. சரணாகதி பண்ணியாச்சு. சரணாகதி பண்ண உடனே அடுத்தது என்ன? அத்ரத்வயம் அத்வத்ரம். இதில் இந்த இடத்துல செவிப்பா ஸ்ரீமன் நாராயண சரணம் பக்தி ஸ்ரீமதி நாராயணாயணம் சொல்லுவா இல்லையா? அப்ப பிராட்டி திருவடிகளை பக்தி ஆயிட்டு பத்தின உடனே அவரிடத்துல வாங்க வேண்டிய வரத்தை வாங்கியாச்சு. அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்சத்தேன்னு பிராட்டி கொடுத்துட்டா. கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிடுதுன்னு பெருமாள் எப்படிப்பட்டவன்னு சொல்லணுமோ அதுக்குதான் இத்தனை சூழ்நிலை. அப்ப உன்னுடைய திருவடி தாவலை சிரமமாக பார்த்துக்கிறேன்னு பிடிச்சிட்டா. பிடிச்சிட்டா எப்படி சொல்வே? புகழுண்டில்லாடியேன் உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிற இல்லையா? புகழுண்டில்லாத போக்கிடமில்லாத உன்னை தவிர உன்னுடைய திருவடியை பத்தினேன். சரி சுவாமி, அந்த திருவடியை பத்தின மந்திரம் சொல்லணுமோனோ அந்த மந்திரம் தான் ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரணம் பிரபத்தி ஸ்ரீமதியே நாராயணாயணன் அப்படி சொல்லியாச்சு. இப்ப சரணாகதி ஆயிடுத்து. சரணாகதி பண்ணிட்டு இது போதாது. சரணாகதி ஆயிடுச்சு இது ஒரு போறமா போகிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல சுவாமி தெரிவிக்கிறார்களோ இது அப்படியே நமக்கு எப்படி பண்ணணும்னு சுவாமி காமிக்கிறார். ஆனா இது பூர்ணமா அனுபவிக்கணும்னு 1.5 வருஷமா தான் ஆகும். 1.5 வருஷம் நமக்கு ஒரு ருச்சி வரத்துக்கு தான் இதெல்லாம். குறைஞ்சபட்சம் 1.5 வருஷமா தான் ஆகும். இப்ப அடிக்கிறது சேவிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா இப்படி மேலெழுந்த வரையும் அர்த்தத்தை தான் நீ சொல்லியிருக்க. உள்ளுக்கு சம்பிரதாய அர்த்தங்கள் பரிபூர்ணமா இதை புதஞ்சு இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இப்ப இது பண்ணிட்டு வரணும். இது போதாது.
இதுக்கு மேலே சுவாமி தெரிவிக்கிறார், எங்க பெரியோர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காளோ ஏதெல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த ஸ்லோகத்தில இழுக்கிறார். என்னென்ன பண்ணாலும் எங்க பெரியோர்கள் என்ன நாதமணி ஆழ்வார்கள் தொடக்கமாக இவர் பெரிய நம்பிக்கை பரியந்து என்னென்ன பண்ணாலோ அந்த ஸ்லோகத்தை இழுத்து வச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னென்ன ஸ்லோகங்கள், ஸ்மிருதி என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, கீதை என்ன, இங்கெல்லாம் என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி சொல்லி எல்லாத்தையும் இழுக்கிறார். அதுதான் முதல் ஸ்லோகம். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூம் சகீம் குரும் ரத்னானி தரதான் ஜானி சேத்ராணி கிருகானி ச. பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூம் சகீம் குரும் ரத்னானி தனதான்யானி சேத்ராணி கிருகானி ச அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அது மட்டும் இல்ல, இது இங்கே தெரியுதுன்னா யாரார்வைகள் எங்கெங்க யாரார் விட்டுக்கணும், யாராரை விட்டுருக்கேன்னா யாராரு விட்டாச்சு, யார சுவாமி விட்டுக்கேன், பிதா விட்டேன், மாதா விட்டேன், தாரத்தை விட்டேன், புத்திரனை விட்டேன், பந்துக்களை விட்டேன். இது என்னமா சுவாமி, பிதா மாதாவால விட்டுணுமான்னா எல்லாமே சிவன் நாராயணன், மாதா நாராயணன், பிதா நாராயணன், பிராதா நாராயணன், சர்வம் புக்குத்து நாராயணன். பிதா என்ன, பிதா மாதா தாரான் புத்திரான் பந்து சகிங் குரு, பந்துக்கள் என்ன, சகி என்று சொன்ன நண்பர்கள், குருக்களையும் விட்டேன். ஆச்சாரிய விடலாம் சுவாமி, இந்த ஆச்சாரிய சமாசனம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய வரல, இவெல்லாம் குருன்னு சொல்ற பாருங்க, அதான் குருன்னு போட்டுப்பா. குருக்கள் இவாரையும் விட்டேன். அப்ப ரத்னானி தனதான்யானி சேத்ராணி கிருகானி ச, ரத்னத்தையும் தனத்தையும் தானியத்தையும் விட்டேன். அதுக்கு மேல ரத்னானி தனதான்யானி சேத்ராணி ச, சேத்திரன் நிலபுலன்கள் இருக்கு இல்லையா, நிலங்கள் என்ன, கிரகம் என்ன, வீடு என்ன, எத்தனையும் விட்டேன். அப்ப கண்ட தர்மங்கள் சொன்ன என்னென்ன தர்மங்கள் உண்டோ அத்தனை தர்மங்களும் விட்டேன். அதனால லௌகிக காமத்துக்கு ஆசைப்பட்டனே அதையும் விட்டேன். என்னென்ன இதெல்லாம் சுவாமி சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் இது சேவிக்கும் போது நம்ம மனசுல என்ன வரணும் தெரியுமா, இது கொஞ்சம் நீங்க முக்கியமா. ஏன்னா இதெல்லாம் சுவாமி விட்டுருக்கார் பரவாயில்ல, சுவாமிக்கு இருந்திருக்கு போட்டுருக்கு, விட்டேன்னு சொல்றா அப்புறம் அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கு ஆனா இதுதான் உண்மை, அடியன்ட்டு இருக்கு உண்மை, இதுதான் சுவாமிகிட்ட ஒரு துணி. அவ யார் சொல்லுகிறான், நமக்காக சொல்றான். அளவந்தார் அபரியாதகா சுத்திரகா அசுவா பிரசுவ 10 குற்றங்களை சொல்லிக்கிறார். அவர்கிட்ட இருக்கா, ஒண்ணும் கிடையாது. சொல்லிக்கிறா நாம சொல்லணும் போனோம், என்கிட்ட இல்ல நீங்க சொல்லிக்கோங்க சொன்னா நம்ம சொல்லவே மாட்டோம். அவகிட்ட இருக்குன்னு சொல்லியே நம்ம சொல்றது கிடையாது. எதுக்கு மேற்கொண்டு எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம், ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டோம். அதான் என்ன பண்ணாரு, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட சொல்லிக்கிறா பாருங்க, அதை அப்படி நிலையத்திருக்கிறா. அப்ப லௌகிக காமத்துக்கு ஆசைப்பட்டனே அதையும் விட்டேன். அப்ப உலகம் அத சேத்ராணிகா கிருகானிச்ச, அதுதான் தெரியுது. சர்வ தர்மாஞ்ச சஞ்சச்ச, எல்லா தர்மங்களையும் விட்டேன். சர்வ காமாச்ச சாட்சரான், என்னென்ன காமங்களோ அந்த காமங்கள். லோக விக்ராந்த சரணோ, உலக வளர்ந்த பொன்னடியே, லோக விக்ராந்த சரணோன்னு சொல்லிக்கலையா, அதான் திருவிக்கிர பெருமாளே உங்களுடைய திருவடி தாமரைகளை சரணமாக பற்றினேன். அதான் லோக விக்ராந்த சரணோ சரணம் சே அபிருதம் போ. இது ஆழ்வாடு பாசுரம் அப்படியே தமிழ் பண்ணியிருக்கேன். உலக வளர்ந்த பொன்னடியை அடைந்திருந்தேன் அணிபொருள் திருவரங்கத்தானே ஏழை ஏதரன் கீழ்மகன், அந்த பதுக்கத்துல வந்து பூர்ணமாவது இல்லையா, அதான் இருக்கிற. அப்ப இது முதல்ல அது எடுத்தார். அதுக்கப்புறம் கீதையிலிருந்து துவமேவ மாதா பிதா துவமேவ துவமேவ பந்து குரு துவமேவ, துவமேவ மாதா பிதா துவமேவ துவமேவ பந்து குரு துவமேவ, துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவா. நீயே மாதா, நீயே பிதா, நீயே பந்து, நீயே குரு, நீயே வித்யை, நீயே கிடைக்கக்கூடிய பெரிய பொருள், நீயே எல்லாம், நீயே எனக்கு எல்லாம். சர்வம் மம தேவதேவா. இது கீதா ஸ்லோகம். त्वमेव माता पिता त्वमेव बन्धुश्च गुरुत्वमेव त्वमेव विद्या द्रविडं त्वमेव सर्वं मम देवदेव. நீயே இல்லைன்னா அடுத்து பிதாச, அது பிதாச லோகச்ச சராச தஸ்ய தொதத்யமஸ்ய குரு தொங்கிகான் நதஸ்யமஸ்ய அப்ஜதிக குதோன்ய லோகத்ரவேஜ அப்ரதிமத் பிரபாவா. நீதான் என்ன பாருங்க, நீரா எல்லா சராச்சரத்துக்கூடிய லோகத்துக்கு நீயே பிதா. பிதாச ரச்ச பிதாச லோகஸ்ய, எல்லா பிதாவுக்கும் நீயே பிதா, எல்லா லோகத்துக்கும் நீயே பிதா. அது மட்டும் இல்ல, ஜகத்துக்கு குரு அப்படின்னு நீயே தான். ஆனா ஜகத்துக்கு சுலபமா குரு கிடைப்பாரன்னா கிடைக்க ஒண்ணாத குரு நீயே. பீதகவாடை பிரானார் பிறவ குருவாகி வந்து ஆழ்வார் பாசுரம்.
அப்ப பகவானே குரு. அது நதஸ்வசிய, உனக்கு சமமானமும் கிடையாது, மேம்பட்டவங்க. அப்யதிகஸ்ய குதோத்தமே, உனக்கு சமமானமும் கிடையாது, மேம்பட்டவங்க கிடையாது. இதைத்தான் தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகளா என்னை பெற்றவரால் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் விண்ணப்பனுமா விண்ணப்பன் மதில்சோ திருவிண்ணகர்த்தன் தன் ஒப்பார் இல்லப்பன். அதான் தன் ஒப்பார் இல்லப்பன். அப்ப தனக்கு நிகராவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதுதானே மேம்பட்டவன் கிடையாது. இந்த உலகம் மூன்று தேடினாலும் உனக்கு பிரதிமை, உனக்கு பிரதிமை உன்னை போல இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே நீதான் நீதான் நீதான். அதனால தஸ்மாத் பிரணம்ய பெணிதாய, தஸ்மாத் பிரணம்ய பெணிதாய காயம் பிரசாத கேட்டா மகியமீக்கியம், நீதான் பார்த்து என்னை கட்டாட்சிக்க வேண்டும், நீதான் என்னை கட்டாட்சி கீழே இருந்து சேவித்தேன் சேவை நமக் நமகா நமக் நமகா அப்படின்னு தஸ்மா பிரிதாயம் பிரசாதித்வாயம் மகியமீக்கியம் அப்படின்னு நீதான் என்ன கட்டாட்சிக்கணும் கட்டாட்சிக்கணும் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்ததோடு மட்டுமல்லாம அப்ப கைகூப்பினேன் அலற்றார் சுவாமி. என்னன்னா எனக்கு இது இந்த வாய்ப்பு விட்டா கிடைக்காது, வேற கிடைக்க போறதில்லை. எனவே நமக்கு ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு குறுகிய அளவுலதான் ஒரு பொருள் வச்சுட்டு இருக்கா வச்சுக்கோம். ஒரு குறுகிய அளவு தான் ஒரு பொருள் வச்சுட்டு இருக்கான்னா, கூட்டம் அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியோ ஓடி போய் அந்த பொருளை வாங்கணும். நம்ம எத்தனை பிரயத்தனம் பண்ணுவோம், எத்தனை நமக்கு அதுக்குண்டான என்னென்ன முயற்சி பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி நீ இல்லையே சுவாமின்னா, வாய்ப்பு போயிடுச்சுன்னா பிராட்டி இருக்கா பெருமாள்கிட்ட பண்ணியா, பிராட்டி அஸ்துதே தையவசரம் சம்பத்ததை சொல்லிட்டா, சொல்லி முடிச்சுன்னு இவர்கிட்ட வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்கள் மட்டும் இல்ல, அவன் முதல்ல அவருடைய பெருமையை சொல்லணும். பெருமையை சொல்லிட்டு நான் நீச்சன் நீச்சன் நீச்சன், நீ கைவிட்டா எனக்கு வேறு போக்கிடவில்லை அலறணும். அலறணும். எப்படி அலறணும்னா அடிபட்டவா அலறுவா பாருங்க. அந்த மாதிரி முன்னாடி அலறணும். பணம் அது உண்மையா இருக்கணும், ரொம்ப முக்கியம். அது உண்மை. அந்த நம்பெருமாள் அப்படிதான் வந்திருக்காரு. அந்த நம்பெருமாள் மற்ற பெருமாள் விஷயம் அவரை சேவிக்கும் போது இந்த எண்ணம் வந்துடணும். இந்த எண்ணம் வந்து என்னமா இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்படி இப்பவா அன்னைக்கு எம்பெருமானார் எப்படி இருந்து எப்படி அந்த நம்பெருமாளை வளர்த்த அதே நிலையில இருக்கா. கொஞ்சமாவது மாறுதுன்னா மாறுபே கிடையாது, மாறுபாடே கிடையாது. ஏன் சுவாமினா அந்த நிலை அதான் தெரிவிக்கிறார். ஆஹா அப்படி பிரசாதமேத்திய பிதாச புத்திரஸ்ய சகேவ சக்கியம். கைகூப்பி அலற்றேன், நீ என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும், என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும். பிதாச பிதேவ புத்தச்ச சகேவ சக்யு பிரிய பிரியாகி அகச்சோடிச்சோடும். பிதா எப்படி புத்திரன் பாவத்தை மன்னிப்பானோ, புத்திரனுடைய பாவத்தை பிதா எப்படி மன்னிப்பானோ, என்னுடைய பாவத்தை தேவரை தான் மன்னிக்க வேண்டும். நண்பன் எப்படி இன்னொரு நண்பனின் பாவத்தை மன்னிப்பானோ அதே போலதான் என்னுடைய பாவத்தை தேவரை மன்னிக்கும். பிரியன் எப்படி இன்னொரு பிரியனுடைய பாவத்தை மன்னிப்பானோ அதே பிதா புத்திரஸ்ய சகேவ சக்யுக பிரிய பிரியாகா அப்படின்னு தெரியல. அதே போல பாவத்தை அதே போல என்னுடைய அத்தனை குற்றங்களையும் மன்னித்து விடுவார், க்ஷமிப்பாள் என்று பிரார்த்தித்த. அப்படியா பெருமாள் பாக்குறேன், அப்படியா நிறைய குற்றங்கள் வச்சிருக்காயா அப்படின்னா ஒவ்வொரு குற்றத்தை சொல்றா பாருங்க. என்னென்ன குற்றம் ஒவ்வொன்னா சொல்ற பெருமாள் கேட்கறதுக்கு சொல்றாரு. 10வது சூர்ணிகை, 11வது சூர்ணிகை, 12வது சூர்ணிகை, இந்த 3 சூர்ணிகையால அந்த 3 சூர்ணிகையால என்ன தெரியுமா அழகா தெரிவிக்கா சாமி. என்னுடைய கர்மங்கள் என்னன்னு சொல்ற கேட்டுக்கோ. என்னுடைய கர்மங்கள் என்னென்ன கர்மங்கள் 10வது தெரிவிக்கிறா பாருங்க. 10வதுல அதற்கு அடியாக அஜ்ஞானம் அப்படின்னு தெரிவித்தார். 11வது அதற்கு அடியாக எனக்கு எந்த விதமான தேக சம்பந்தம் அப்படின்னா, அதுக்கு 12வதுல அந்த தேக சம்பந்தத்தின சரீர சம்பந்தம், இந்த சரீர சம்பந்தத்தினால் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தால கர்மா, இந்த 3 நீதான் கழித்து தர வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆசிரம பிரார்த்திக்கிறார். மனோவாக்கை அநாதிகால பிரவர்த்த அனந்த கிருத்திய கரண அகிருத்திய கரண பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரான் ஆரப்தகாரான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமான் கரிஷ்யமானம் சர்வம் அசேஷதடா சமஸ்வா. கர்வம் அசேஷதடா சம. இந்த 10வது 11 12 3 தெரிவிக்கிறார். அப்ப நான் என்ன சேர்த்து வைத்து என்னென்ன சேர்த்து சொல்றேன் பாருங்க. இது இத்தனையும் ஒண்ணு விடாம தேவரை சமைக்கணும். எத்தனை வச்சிருக்கேன், ஒண்ணு விடாம தேவரை சமைக்கணும். மனசால பண்ணப்பட்டது, வாக்கால பண்ணப்பட்டது,
காயத்தால பண்ணப்படுது. காயம் என்னன்னா மனமே வாக்கே கருமமே. அப்ப சிந்தை சொல் செயல் சொல்ற செயல்களால பண்ணியிருக்கேன், சிந்தையால பண்ணியிருக்கேன், சொல்லால பண்ணியிருக்கேன். இந்த மூணு பாவத்தையும் சேர்த்து வச்சுக்க சொல்றது சுவாமி. அது திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, நம்ம சேவிக்கும் போது அந்த எண்ணம் ஒரு துளியும் இருக்கப்படாது. என்கிட்ட இருக்கு இருக்குன்னு நம்ம ஊர்ஜதம் பண்ணிட்டு இதை சேவிக்கணும். அதுதான் முக்கியம். என்கிட்ட பூர்ணமா இருக்கு அது ஊர்ஜதம் பண்ணிக்கணும். இருக்க ஏன்னா பக்கத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும், இருக்கு நமக்கு சொன்னா தெரியணும். அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கணும். நினைச்சிட்டு சேவிக்கணும். அப்படி இதுக்கு ரெண்டு விதம். ஒண்ணு பெருமாள் அதுக்கு ஆனந்தப்படுறாரு. ஒண்ணு இந்த குற்றம் நம்ம எம்பெருமானார் மாதிரி ஏத்தல. அது இருக்கு இல்லையா? அதான் தெரியும். இத்தனை பாவத்தை செஞ்சுங்க. இதுல வாயால மட்டும் அபச்சாரப்படல, கையால மட்டும் அபச்சாரம் இல்ல, மனசாலையும் அபராடின. அப்ப முக்கரணங்களாலும் பண்ணியிருக்கேன். எத்தனை முக்கரணங்களும் பண்ணியிருக்கேன். சரி, முக்கரணங்களும் என்னைக்கு பண்ணது? இன்னைக்கு பண்ணது இல்ல, நேற்றுக்கு இல்ல, அனாதி காலமா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பண்ணது இல்ல, நேற்றுக்கு சம்பாதிச்சு இல்லை, இன்னைக்குதான் பண்ணேற. இதுக்கு முன்னாடி இல்லையானோ நேற்றுக்கு இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையானோ அனாதி காலமா இந்த பாவத்தை என்னிலிருந்து பண்ணிட்டே இருக்க. இதுதான் என்னுடைய. அப்ப நீ அது மட்டும் இல்ல, நீ எதை செய்யணும்னு சொல்லியிருக்கியோ அதை செய்ய மாட்டேன். இந்த பக்கம் மனோவாச்சைக்கு அனாதிகால பிரவர்த்த அனந்த கிருத்திய அகரண பகவத் அபச்சார பாகவதார அப்படின்னு இருக்கல. நீ எதை செய்யன்னு சொல்லியிருக்க? இதம் குரு, இதம் ஆகாஷன் சாஸ்திரம் சொல்லியிருக்கணும். நீ செய்யின்னு சொன்னதை நான் செய்யல. நீ செய்யாதன்னு சொல்லியிருக்கணும், அதை நான் என்ன செஞ்சிருக்கேன். நீ செய்யும் சொன்னதை நான் செய்யாம இருக்கேன். நீ செய்யாத சொன்ன செய்திருக்கணும். இதனால என்ன ஏற்படுதுன்னா, இதனால என்ன ஏற்படுது? பகவத் அபச்சார பாகவத் அபச்சாரம் வந்துட்டு, மேற்கொண்டு அசக்கிய அபச்சாரம் வந்துட்டு. இது மூணுமே வந்துட்டுங்க. பகவானோட உள்ளச்ச அபச்சாரப்பட்டேன், பகவான்கிட்ட அபச்சாரப்பட்டேன், பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டேன். சரி சுவாமி, பகவான் மகன் அவ்வளவுதானே. ஏன்னு தெரியாம ஒரு அபச்சாரம் உண்டு. அது வந்து அசக்கிய அபச்சாரம். சில பேரை பிடிக்காது. ஏன் சுவாமி பிடிக்காது? பிடிக்காத ஒரு காரணம் இருக்கணுமோனோ? அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிக்கல, அது அசக்கிய அபச்சாரம். அந்த அகசிய அபச்சாரம் அப்படின்னு தெரியல. இந்த அசக்கிய அபச்சாரம் நேரத்துமா இரண்ய கசுப்பு பிரகலாதனத்துல பட்ட அபச்சாரம் தான் அசக்கிய அபச்சாரம். ஏன்னு தெரியாது, அந்த அபச்சாரம் பட்டிருக்கானோ. அப்ப பகவத அபச்சாரம் தெரியாது, பாகவத அபச்சாரம் தெரியாது. அசக்கிய அபச்சாரம்னா இரண்ய கசுப்பு தன் பிள்ளைட்டு அபச்சாரப்பட்டானோ. எப்படி அபச்சாரப்பட்டிருக்காங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னா கிடையாது. எதற்காக அபச்சாரப்பட்டாங்கன்னா, யானையை கொடுத்து கொள்றதுக்கு பாக்குறான், விஷத்தை கொடுத்து கொள்றதுக்கு பாக்குறான், மலையிலிருந்து ஊட்டி போட்டுட்டு இருக்கான், சமுத்திரத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கான். இத்தனை அபச்சாரப்பட்டானோ. இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னா காரணமே இல்லையே. இதுதான் அசக்கிய அபச்சாரம். அதனால எனக்கு அவரை பிடிக்கல சுவாமி. ஏன் பிடிக்கல தெரியாது, அவரை பார்த்தாலே பிடிக்கல. என்ன சுவாமி இந்த மாதிரி பண்ணலாமா? பிடிக்கல சுவாமி. அது காரணம் என்ன அதெல்லாம் தெரியாது. இந்த காரணம் இல்லாம அபச்சாரம் கொஞ்சம் நிறையவே பண்றோம். நம்ம ஒண்ணும் இல்லை, அவரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல சுவாமி. அதுக்குதான் அசக்கிய அபச்சாரம். நானாவிதமான அபச்சாரங்கள் ஒண்ணு ரெண்டு இல்ல. மேலும் ஆரம்பிச்சது, ஆரம்பிக்காதது, பண்ணினது, பண்ண போவது, இனிமே பண்ணது, முன்னாடி பண்ணினது, பின்னாடி பண்ண போவது, நாளை பண்ணுது, எல்லாத்தையும் சமஸ்வா, எல்லாத்தையும் மனுஷன். ஒண்ணு ரெண்டு இல்லை, எல்லாத்தையும். இத்தனை ஞாபகம் வருமானா எல்லாம் நமக்காக கேட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோ, இதான் ரொம்ப முக்கியம். அவர் இல்லைன்னா இந்த ரெண்டு ராஜாக்கள் முக்கியம். யதிராஜா, ரங்கராஜா. இந்த ரெண்டு ராஜா தான் சம்பிரதாயம். யதிராஜா, ரங்கராஜா. யதிராஜா இல்லைன்னா ரங்கராஜ வைபவம் தெரியாது. ரங்கராஜா இல்லைன்னா யதிராஜா அவர்கிட்ட மோட்சத்தை கேட்க முடியாது. இப்ப ரெண்டுமே எப்படி பணிஞ்சு இருக்கு பாருங்க. அந்த ரங்கராஜ யதிராஜா தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி சர்வம் சமஸ்பாய், இது இத்தனையும் நீ சமைக்கணும் அப்படின்னு இதுன்னு இந்த சமைத்து அருள வேண்டும். இந்த இடத்துல பெரியவாச்சான்களுடைய சுருக்கமா ஒண்ணு சொல்லியிருக்கா. நம்ம வியாக்கியானத்துக்கு அடைய போகவே இல்லை. இருந்தாலும் ஏன்னா வியாக்கியானத்துக்கு போனா முதல் சூழ்நிலைக்கே ஒண்ணு முடிஞ்சிருக்காது. முதல் சூழ்நிலையே இது வரைக்கும் முடிஞ்சிருக்காது. இருக்கட்டும், அப்படி இருக்க செய்து இப்ப பெரியவாச்சான் சுருக்கமா ஒண்ணு சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கேன்னா அதை மட்டும் சொல்லியிருக்கேன். என்னன்னா, எது எது என்னென்ன அபச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எது என்னென்ன அபச்சாரம். ஏன்னா நாம இது வரைக்கும் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த அபச்சாரமா பட்டாம இல்லாம இருக்கணுமா? நீங்க எது அபச்சாரம்னா பகவத் அபச்சாரம். எது சுவாமி? பகவத் அபச்சாரம் இருக்கணும். பகவானுக்கு பண்ணப்படக்கூடிய அபச்சாரம் பகவத் அபச்சாரம். பகவத் அபச்சாரம்னா என்னது?
பகவானுக்கு கண்டர்களை பண்ண வேண்டி இருக்கணும். அதை எடுத்து நாம சாப்பிட்டோம்னா பகவத் அபச்சாரம். பண்டர்களை பண்ண வேண்டிய பொருட்கள் இருக்கணும், அதை நாம் ஊழியப்படுத்தினா பகவத் அபச்சாரம். அவருக்கு அவருடைய சொத்து இருக்கணும், அந்த சொத்தை என்னுடைய சொந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தினா அது பகவத் அபச்சாரம். அப்ப இதெல்லாம் பகவத் இது நிறைய பேர் நடக்கிறது. ஒண்ணு ரெண்டு இல்லை, அது எந்தெந்த ரூபத்திலேயே நடந்துட்டு இருக்க வச்சுக்கோங்க. அத்தனை நடந்துருக்க எல்லாம் பகவத் அபச்சாரம். அப்படிங்கிற அவர் சொத்தை எடுத்துக்கப்படாது, அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டே இருக்கும், அவர் பண்ண வேண்டியது பண்ணிட்டே இருக்கும். கைங்கரியத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடியே அவருக்கு இருக்கிறத நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடணும், இந்த சொத்தை நம்ம எடுத்துக்கிறோம், இதுதான் முதல் அபச்சாரம், இதுதான் பகவத் அபச்சாரம். அதனால அதுக்கு மேல இன்னொன்னு, அவதாரங்களை ராமனா மீனோடு ஆமை கேடல் அறிகுறளாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமனாய் தாமோதரனாய் கட்சியமானான் தெரிவிக்கிறாளையோ. அவதாரங்கள் என்னென்ன அவதாரம் பண்ணியிருக்காரு, அந்த அவதாரம் பண்ணிருச்சு சுவாமி. அவரும் மனுஷன் நானும் மனுஷன், அவரும் மனுஷன் நானும் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோமோ, மனுஷன் மனுஷன் நினைக்கிறோம்னோ, இதெல்லாம் பகவத் அபச்சாரம். அதற்கு மேற்கொண்டு அர்ச்சா திருமேனி அர்ச்சனி வீட்டின்ப பாக்களில் திரவிய பாஷா நிறுவனம் இன்பமாரியில் ஆராய்ச்சி, இதுக்குன்னு ஒரு சூத்திரமே எடுத்திருக்காரு ஆச்சாரிய தேயக்காரர் அஸ்ரீமன். அப்ப அர்ச்சாவதார விக்கிரகம் எந்த லோகத்துல சுவாமி பண்ணிப்பட்டது? ஒருவேளை வெளியில பண்ணிருந்தா கொஞ்சம் உயர்த்தி போட்டிருக்கு, பித்தளையில பண்ணா கொஞ்சம் தாழ்த்தி போட்டிருக்கு, தங்கத்துல பண்ணிருந்தா இன்னும் உயர்த்தி போட்டுக்குன்னா, அப்ப அந்த இந்த மாத்திரு யோனி பரீட்சையோடு ஒன்று எடுத்திருக்கார் சுவாமி லோகாச்சாரி. மாத்திரு யோனி பரீட்சையோடு ஒன்று தெரிவிக்கிறார். அப்ப அந்த அர்ச்சாவதார விக்கிரகம் எந்த வஸ்துக்களால் பண்ணப்பட்டது, எந்த லோகத்தால் பண்ணப்பட்டது நினைக்கிறோமோ, இதெல்லாம் பகவத் அபச்சாரம். விஜயவாசனம் தனியா எடுத்திருக்காரு. அதற்கு மேற்கொண்டு அடுத்தது பாகவத அவதாரம். பாகவத அவதாரம்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களோட விவாதம், அதாவது விவாதம் மற்றும் விவாதம்ல விவாதம், அவரோட ஏதோ பேச்சு போக்குல போச்சு அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பேசணும்னோ, அந்த விவாதம் பண்ணினால போச்சு அபச்சாரம். அவ ஏதாவது பேசுற நம்ம ஏற்றி பேசப்படாதுன்னா நிதானமா பேசணும். அவரோட விவாதம் பண்ணாது, விவாதம் பண்ணாலே உனக்கு அபச்சாரம் ஒண்ணுமே விட, அதுவே பாகவத் அபச்சாரம். அப்ப விவாதம் பண்ணினாலும் அபச்சாரம். அவரோட விவாதம் பண்ண அவ சொல்லியிருக்காரு, சிவைஷ்ணவம் சொல்லியிருக்காரு, சரியாதான் அந்த நிலையோடு இல்லை, அந்த பாகவத அபச்சாரம் படாது. இது ரெண்டாவது, அவ ஜென்மம், ஓ இவர் உயர்ந்த ஜென்மா இல்லை, சாட்சிங்க அவரு அப்படியா, அங்க நின்னுக்கும். எத்தனை அபச்சாரம் தெரியுமா, எத்தனை அபச்சாரம் தெரியுமா? அது சீவச்சனம் பூர்த்தி அதுதான். அப்ப அவள்கிட்ட ஜென்மத்தை பார்த்து அவள்கிட்ட அபச்சாரம் பண்ணாது. அவள்கிட்ட அனுஷ்டானம் இருக்கும். சில 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 தாழ்ந்த வண்ணத்தோட அனுஷ்டானம் சிலதான் மாறுபட்டு இருக்கணும், அதை பார்த்து குறை சொல்லிருக்காது. அவன் சண்டாளனும் குலம் தாங்கு சாதிகள் நாடிலும் கீழிருந்து எத்தனை நலம் தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகியும் வளர்ந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் கால் என்று உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம்மடிகளை தெரிவிக்கிறார் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி அந்த நிலைக்கெல்லாம் போறீங்கன்னா அதெல்லாம் பாகவத அபச்சாரம். ரெண்டாவது, ஆழ்வார் விஷயத்துல நான்காம் வர்ணமாச்சு சுவாமி நம்ம ஆழ்வார். நினைக்க ஆழ்வார்களையும் அழுவறி செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் தான் நரகில் வீழ்வார்கள் மனவாழ்வு தெரிவிக்கிற உபதேச மாதிரில அப்படி கட்சே அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சா அது பாகவத அபச்சாரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். ரெண்டாவது, யாரோ ஒருத்தருக்கு அங்கங்கள் கொஞ்சம் அவருடைய அவயவங்கள் இருக்கு கொஞ்சம் சரியா இல்லை, மூக்கு இப்படி நின்று இருக்கும், காது இப்படி இருக்கும், சில பேர்லாம் அப்படி இங்கெல்லாம் நிறைய முடியெல்லாம் நிறைய இருக்கும், சில பேருக்கு இங்கெல்லாம் முடி நிறைய இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருக்கும். அது ஒரு யாரு இல்லையா, யாரு புறத்தவா தெரிவிக்கிறார். தனக்கு கண் போயிடுத்துன்னு, எதனால கண் போயிடுத்துன்னு சுவாமி எம்பீரமானார் கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்ல, வீதியில போற யாராவது திருவன்கா போட்டுன்னு போயிருப்பாருனோ, அந்த திருவன்காப்பது நன்னா இல்லையா கோணையா இருக்குன்னு நான் நினைச்சிருப்பேன், அதனால என் கண் போயிடுத்துட்டேன் சொல்றதுக்கு புறத்தவ எதுவும் சொல்ல போதுன்னா இதெல்லாம் பாகவத அபச்சாரம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பன்னா அவயவங்கள் குறைச்சலா, அவயவங்கள் சரியாக கால் முடக்குவாதம், சரியா காது கேட்கல, அல்லது அவளுக்கு வாய் பேச வரல, அவளால நடக்க முடியல அப்படின்னா யாரு வேணா இருக்கான். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். அவன் ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்ததா அபச்சாரம் இங்க சொல்லல. ஏன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நித்தியம்னு சொல்லிட்டு இருக்கும், சன்வேதனா சுகனோ பவத்துன்னு அப்படிங்கச்சே அதான் விகல கண்ணான்னு பேரு. அந்த மாதிரி அவனை பார்த்து பரிகாசம் பட்டா பாருங்க, அப்படி இருக்காரு பார்த்து அதை இன்னொருத்தர் பார்த்துல எப்படி இருக்கா பாருங்க அப்படின்னு சிரிக்கிறது பாருங்க. இதெல்லாம் பாகவத அபச்சாரம் அப்படின்னு. கடைசியா அசக்கிய அபச்சாரம். அசக்கிய அபச்சாரம்னா என்ன காரணம்னே தெரியல சுவாமி, அபச்சாரம். இது ஒருத்தர் என்ன பாருங்க அண்ணா சொல்ற,
பெருமாள் சேவிக்க போறோம், நம்பெருமாள் சேவிக்க போறோம். அதுல பங்குனி உத்திர அன்னைக்கு சேவிக்க போறோம். சேவிக்க போச்சு அங்க ஒரே கூட்டமா இருக்கு, கூட்டமா இருக்கு, கூட்டமா இருக்கு. என்ன சுவாமி கூட்டமா இருக்கு? பெருமாள் சேவை கூட்டம் தான் இருக்கும். அது நம்பெருமாள் சேவை கேட்கணுமா? கூட்டம் அதிகமா தான் இருக்கு, கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கல சுவாமி, எனக்கு பிடிக்கல. ஏன் இவெல்லாம் வந்துட்டு இருக்கா? எதுக்காக வந்துட்டு இருக்கா? இப்படி சொல்றா பாருங்க. சில பேர் கூட்டத்தை கண்டாலும் ஆகாதுன்னு. ஆட்கண்ட சமுத்திரன் பகவான் தெரிவிக்கிறார். ஈட்டம் கண்டிட கூடுமேல் அதுகானம் கண்பயனாவது குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். அந்த ஸ்ரீவைஷ்ணவ திரள்களை ஓட்டி சேவிச்சோம்னா பகவான் நம்ம கொடுத்துருக்கான கண் சிருஷ்டித்திருக்கானோ இந்த சிருஷ்டித்த பயனை அப்பதான் பெற்றேன்னு தெரிவிக்கிறார் குலசேகராழ்வார். இவர் என்ன நினைக்கிறார்? அந்த கூட்டத்தை எதுக்கு சுவாமி? அதனால இதை தேவையெல்லாம் வந்துட்டு இருக்கா, எதுக்கு வந்துட்டு இருக்கா? இவெல்லாம் இப்படி வந்துட்டு இருக்காருன்னு சில சில ஜன்மங்கள் இருக்குது மாதிரி. இது அசங்கியா பச்சாரம் என்னன்னு தெரியல பாருங்க. இத பெருமாள் நம்பெருமாள் சேவைகளை முட்டி மோதிட்டு போகணும். போகிறவருக்கு என்ன சுவாமின்னா, இன்னைக்கு எங்க பாட்டி இருக்கா, 95 வயசு, ஐயா ரொம்ப சின்ன வயசு. கையை பிடிச்சிடுவா, இப்படியே விடவிடந்தா இருப்பா, விடவிடந்தா இருப்பா. அவ கையை பிடிக்கிச்சு எனக்கு கையெல்லாம் வலிக்கும். அப்படியே எவ்வளவு கூட்டம் இழுத்துட்டு போவான், அப்படியே இழுத்துட்டு போவான். நான் நினைப்பேன், என்ன இந்த மாதிரி போக சேவிக்கலன்னா அப்புறமா சேவிக்கலாம். 95 வயசு அவருடைய திருடி மறந்தான். இதெல்லாம் அசக்கியா பச்சாரம். இந்த அசக்கியா பச்சாரம் கூட போயிடாது. இதற்கு மேல இந்த இடத்துல சொல்றாரு ஆச்சரியமா என்ன தெரியுதுன்னா, இப்ப இந்த அந்த அபச்சாரம் எப்படி பட்டிருக்கு அது தெரியல போனோம். பகவத் அபச்சாரம் எப்படி பட்டது, பாகவத் அபச்சாரத்துக்கு ஒரு திட்டாந்த வேணும்னா அதே அந்த பெரியவாச்சமே தெரிவிக்கிறார். இதுக்கு மேல இடம் சொல்ற பாருங்க. சிசுபாலன் பண்ணது பகவத் அபச்சாரம். 100 தப்புகள் சொன்னாலும் சிசுபாலம் வந்து பகவத் அபச்சாரம். அதே போல ராமநாதிகள், ராமநாசுரன் பிராட்டிகிட்ட போய் அபச்சாரம் பட்டாரனோ அது பாகவத அபச்சாரம், அது பாகவத் அபச்சாரம். சிசுபாலம் பண்ணது பகவத் அபச்சாரம். ராமநாதிகள் பண்ணா பிராட்டி கிட்ட பட்ட அபச்சாரம் பாகவத அபச்சாரம். அது ராவணன் பிராட்டி. அதே போல இரண்ய கசிப்பு, இரண்யாட்சகம், இரண்ய கசிப்பு பிரகலாத அபச்சாரம் பண்ணணும், அது அசக்கிய அபச்சாரம். என்னன்னே தெரியாது, எதுக்கே தெரியாது, அந்த அச்சபரன். இந்த 3 அபச்சாரம் பண்ணப்படாது. அப்ப இந்த கர்ம அபச்சாரம் சேர்த்து வைத்தது ஒன்னா ரெண்டா, இதெல்லாம் நிறைய சேர்த்து சுவாமி தெரிவிக்கிறார். இதெல்லாம் நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதற்கு அடி எது தெரியுமா? இது சேர்த்து வைக்கிறது அஜ்ஞானம். இது சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன அறிவு? ஒரு துளி கூட ஞானம் இல்லை. அர்த்தபஞ்சக ஞானம் இருக்கணும். ஒரு துளி கூட ஞானம் இல்லை. ஞானம் என்கிட்ட இல்லாதபடியெல்லாம் இதெல்லாம் அனாதி கால பிரவித்தம் விபரீத ஞானம் ஆத்ம விஷயம். அதான் தெரியும், அநாத கால பிரவித்தம் விபரீத ஞானம். அப்ப சுவாமி சொல்லிட்டாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு இருப்பதே விபரீத ஞானம். விபரீத அதை மறுபடியும் சொல்றேன், இத சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்கு இருக்கு இந்த எண்ணம் மேலோங்கி இருக்கணும், பூர்ணமா மேல இருக்கணும். அது இருந்தாலே போடணும், சொல்லணும்னா கூட விடல. பகவான் சமைச்சு விடுறேன். ஏன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிசிட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நம்ம உள்ளுக்குள்ள என்ன ஓடுறதோ அது அவனுக்கு தெரியாது, அத்தறியாமே இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சபடியால நீ பண்ணாங்கோ, அவன் சமைச்சிட்டேன், ஒண்ணும் நீ கேட்க கூட வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ல வந்தனா, அப்ப விபரீத ஞானம். ஏன்னா என் ஆத்மாவே நான் தெரிஞ்சுக்கிறேன். யானே என்னை அறியகிறாதே, யானே எந்தனதே என்றிருந்தே, யானே நீ என் உடமையும் நீயே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கல, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கல, பாகவதால் யாருன்னு தெரிஞ்சுக்கல, எத்தமே புரிஞ்சுக்கல, ஆச்சாரியன் தெரிஞ்சுக்கொள்ள அப்படின்னு சாஸ்திரமா தெரிஞ்சுக்கலாம், ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. அஜ்ஞானத்துல கூடி தெரிஞ்சேனோ. அப்ப ஆத்ம விஷயம் தெரியல. அது மட்டும் இல்ல, தேகாத்ம அபிமானத்தோடு இருந்தேனோ, அப்படி உழந்து கொண்டு தேரணும். இப்படி இருக்கச்சது, அப்படி இருக்கச்சு ஜெகத் விஷயம் தெரியல. இந்த லோகம் எப்படி அப்படின்னு, யார் கர்த்தா யார் ஸ்வெட்டி எதுவுமே தெரியல. இப்படிப்பட்ட ஆத்ம விஷயம் கிருஷ்ண, ஆத்ம விஷயம் கிருஷ்ண, ஜெகத் விஷயத்த விபரீத விருத்தம் ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் சமஸ்வா, சர்வம் சமஸ்வா. நீங்க புத்தகத்தை பார்த்துட்டே வரணும். அப்பதான் வியாக்கியானத்துக்கு போறேன்னாலும் அட்லீஸ்ட் நமக்கு இந்த சப்தங்கள் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் எத்தனை விபரீத ஞானம், அந்நதா ஞானம் விபரீத ஞானம். விபரீதம்னா ஒரு பொருளையே மாத்துறது, அந்நதானா பொருள் இருக்கக்கூடிய குணத்தை மாத்துறது. பாம்பு கயத்தை பாம்பா நினைச்சுன்னா வச்சுக்க, அது விபரீத ஞானம் பேரு, பொருளையே மாத்திரணும். அதே சங்க பாண்டரகா, சங்கம் வெளுப்பா இருக்கு,
அதனால மஞ்சள் நினைச்சிட்டேன். எதனால மஞ்சக்காம நோய் எனக்கு இருக்கு. இப்ப மஞ்சள் அதோட குணத்தை மாத்திரணும், அதுக்கு அந்நியத்தாக்கான இந்த ரெண்டு ஞானத்தான சிரமப்பட்டு இருக்கு. சிரமப்பட்டு இது இத்தனையும் சமைப்பாய், இதை இத்தனை தொலைக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அடுத்த 12வது அதுக்கு மேல என்ன தெரிவிக்கிறார் ஆச்சரியமா? ஒரே நிமிஷம். இது இத்தனையும் சமைப்பாய், இத்தனையும் ரெண்டா தேவனை தான் சமைக்கணும். யுத்தத்தின பகவத அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார இது இத்தனையும். அதுக்கு மேல இதெல்லாம் ஏன் தப்புன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்ப இந்த தப்புலாம் வந்து தோணும். ஏன் தப்புன்னு யோசிச்சு பார்த்தேன். ஜன்மா காரணம் இத்தனை பாடுங்க. நான் எடுத்த ஜன்மா காரணம் இத்தனை என்ன, இந்த ஜன்மாவை சொல்றாரு மதிய ஒரு மதிய அனாதி கர்ம பிரபாக பிரவர்த்தாம் பகவத் சுரூப திரோதான கரியும் பகவத் சுரூப திரோதான கரும் விபரீத ஞான ஜனனிம் சோ விஷயாச்ச போக்ய புத்தோ ஜனனிம் தேகேந்திரத்வேன போக்யத்வேன சூஷ்மரூபேன சாஸ்வதிம் தாம் தைவீம் குணமயம் மாயாம் தாசபோதம் சரணதோஸ்மி தவாஸ்மி தாசகா இது வக்தாரம் மாம் தாரயா. இது வக்தாரம் மாம் தாரயான்னு தெரிவிக்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் ஏன் சுவாமி ஜன்மா ஜன்மா காரணமா இதெல்லாம் பூர்ணமா வந்துட்டு. சரி சுவாமி, அப்படி வரைச்சே இத்தனை தூரம் நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னா என்ன சுவாமி நமக்கே இது மூச்சு வாங்குறது. சுவாமி தெரிஞ்சு சொல்லியிருக்க பூர்ணமா மூச்சு வாங்கணும். கொஞ்சம் ஆஸ்வாதப்படுத்திட்டு அந்த வார்த்தையை சொல்லாம இப்படி வரன்னு கேட்டுட்டான். பெருமா கேட்டதுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு மூச்சு வரும்னு இப்ப ராமானுஜர் கேட்கிறார். இத்தனையும் அடியை சொல்லணும், சமஸ்வாதம் சொல்லணும். தேவதையர் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு இப்ப மூச்சு வாங்குறது. நீ ஒரு வார்த்தை சொன்ன எனக்கு மூச்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா ஆஸ்வாசப்படுத்திட்டு விடுவேன் அப்படின்னு தெரியா. அந்த வார்த்தை என்னன்னா, இந்த நான் சொன்னேனும் இதையெல்லாம் என்னை தாண்டி விப்பிப்பாய் தாரையா, அதான் தாண்டி விப்பாய். இப்ப பகவத அபச்சார அவசக்கிய அபச்சார அப்ப ஜன்மா கர்மா அஜ்ஞானம் விபரீத ஜானம் அப்ப ஞான அனுதயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தாண்டி விப்பாய். தாண்டி விட்டேன்னா என்ன ஆகுது, எனக்கு நான் கொண்டு ஆஸ்வாதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வருமானம் தாண்டி அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். பகவான் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னை சம்சாரமாக பெருங்கடல் இருந்து தாண்டி விப்பாய் தாரையா. அப்ப என்றால தாண்டி விப்பாய்னு அர்த்தம். அப்ப உனக்கு தாசன் அடியேனுக்கு வேறு புகலிடம் இல்லை அப்படின்னு சொன்னோம். இந்த வார்த்தையை சொல்லப்பட்ட இப்ப சொன்ன உடனே தேவர் என்ன பண்ணணும்னா இக்கரையில இருந்து அக்கறையில என்ன தாழ பண்ணணும். ஏன்னா நான் இங்க இருக்கிறது சம்சாரத்துல இருக்கேன். இந்த சரீரத்தால மறுபடியும் சமப்பட்டு பிறகுதான் போறேன். மறுபடியும் செய்யுது. இந்த சரீரம் என்ன பண்ணுனா அனாதி கால கர்மத்தால மறுபடியும் இந்த சம்சாரத்திலே சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாதம்னு இதிலே வீழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சரீரம் இருந்தாலே பகவத் சொரூப திரோதான கரியம், பகவான மறைச்சு கொடுப்பதே இந்த சரீரம் தானே. திரோதானகன்னா திரை போட்டாச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிறது தெரியுமா? அதே போல இந்த திரையம், இந்த சரீரம் மட்டும் திரை. ஏன்னா பகவானுடைய சுரூபத்தை அது காட்டவே காட்டாதான். அப்ப பகவான் இப்படிப்பட்ட உண்மையான ஞானத்தை இந்த சரீரம் கொடுக்காது. இந்த சரீரம் ஏன்னா இது அஜித்தான இந்த சரீரம் கொடுக்காது. அப்ப இந்த சரீரம் எப்படி விபரீதமான ஞானத்தை கொடுக்கறது, விபரீதமான ஞானத்தை கொடுக்குது. கண்ட விஷயத்தை பார்த்து ஏதோ விஷயாந்தரங்கள், அந்தந்த விஷயாந்தரங்கள் ஞானத்தை கொடுத்து இதை அனுபவிக்கலாமே அதை அனுபவிக்கலாமே இப்படி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை என்னத்தை கொடுக்கறதுமோ அதுதான் சூஷ்மான பிரகிருதி. அந்த சூஷ்மமான பிரகிருதி என்னை விட்டு பிரியாத சரீரமும் கூடவே இருக்குன்னு இதை கண்ணனே தெரிவிக்கிறார். தைவீசேஷா குணமைவி மம மாயா துரத்தையா மாயேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் தளர்ந்ததே. குணமயமான பிரகிருதி அர்ஜுனா நீ உன்னால் அல்ல உன்னை கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஆனந்தமா சொல்லிக்கிற. உன்னை இந்த குணமயமான இந்த பிரகிருதியில உன்னை கட்டி வச்சிருக்கிறேன், நீயா இந்த பிரகிருதியிலிருந்து தாண்ட முடியாது. இது பெருமையா வேற சொல்லிக்கிறார். அவனை நல்லா கட்டி வச்சிருக்க தாண்ட முடியாதுன்னு என்ன பண்ணலாம்? அப்ப நீ எத்தனை பிரயத்தனம் பட்டாலும் உன்னால் தாண்ட முடியாது. அப்ப என்னதான் பண்றது? என்ன ஆசிரியத்தன்னா உன்னால் தாண்ட முடியும் தெரிவிக்கிறாளையா அர்ஜுனுக்கு. இப்ப சுவாமி சொல்லுதுன்னா நம்பிடமாலே நீர் தான் கீதையில சொல்லி இதுக்கு இந்த இதெல்லாம் எடுத்திருக்காரு பாருங்க. பகவான் என்ன சொல்லி இருக்காரு அப்படியே சில பேர்ட்டு சில வார்த்தையெல்லாம் வாங்கிடணும், முதலே வாங்கணும், வாங்கி கையில வச்சுட்டு அவன்கிட்ட பேச போறது பண்ண முடியாது. என்ன அன்னைக்கு நீ சொன்னீர் இதே போலதான் சுவாமி
இந்த கீதா வாக்கியச்சுங்க அன்னைக்கு ரீதியில கீதையில சொன்னேன். அப்ப சென்னை நீயே பார்த்துக்கோன்னா எங்க தேடுறது? நீயே சொல்லியிருக்கிய இந்த குணமயமான இந்த பிரகிருத்தியை உன்னால தாண்ட முடியாது அர்ஜுனான்னு நீயே சொல்லியிருக்கிறேன். என் திருவடியை பத்து நான் உன்னை தாண்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேனோ, இப்ப நீயே பார்த்துக்கோன்னு சொன்னா என்னமா நான் பாக்குறது? பார்க்க முடியாதானோ அப்படின்னு தெரிவிக்கல. தேவரை தெரிவித்தாமல இந்த குணமயமான சரீரம் இருப்பதனாலே இதற்கு என்ன வழின்னு கேட்கிறேன். தேவர் கிடையாது, தாசன். அப்ப தாசன் கீதையில எப்படி நீ ஒரு பக்தனுக்கு சொன்னியோ அதே மாதிரி அடையனுக்கு பண்ணலாமேனே அப்படின்னு இந்த 3 ஸ்லோகத்தால் அதை உதாகரிக்கிறார். முதல் ஸ்லோகம், பக்தனை எவ்வளவு பிரியம் என்று நீ சொன்னாய். பக்தனத்துல அத்தனை பிரியம் நீ சொல்லியிருக்காயா, அந்த பக்தன் உனக்கே தாரகம் ஞானித்து ஆத்மைத்து மேவனுக்கு. ஏன்னா அந்த பக்தனை தேடினாலும் கிடைக்கலாம் அனுப்பிடுவான். அந்த பக்தனை அப்படிப்பட்ட பக்தன் எப்படி இருப்பான்? பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இதோடு கூடியிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பக்தன். அந்த பக்தனுடைய பெருமையே கீதையில சுவாமி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த பக்தி எனக்கு வேணும்னு கேட்கிறார். பரபக்தி பரஜான பரமபக்தி அந்த பக்தன் நீ தேடிட்டு இருந்தியோனோ, அந்த பக்தனுக்கு கொடுக்கணும்னு சொன்னியோனோ, அந்த பக்தி எனக்கு வேணும்னு சுவாமி கேட்கிறார். இப்ப எதெல்லாம் தொலைக்கணும்னு சொன்னாருன்னா, கர்மா தொலைக்கணும், அஜானத்தை தொலைக்கணும், ஜன்மாவை தொலைக்கணும், இதெல்லாம் அனிஷ்டம். இதெல்லாம் வேண்டாம் அனிஷ்டம் சொல்லிட்டார். அப்ப அனிஷ்டத்தை கேட்டாச்சு, இதெல்லாம் தொலைக்க வேண்டியது. இப்ப அதெல்லாம் போக்கிட்டா என்ன சுவாமி? அதுக்கு மேல எனக்கு இஷ்டம் வேணுமே. அனிஷ்டம் தொலைஞ்சா இஷ்டம் வேணுமோனோ, அந்த இஷ்டம் எது? பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன. அதனால பிறந்த அனுபவஜனித பிரீத்திகார்த்த கைங்கரியம் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பக்தி எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றாரு. பக்தி எவ்வளவு உயர்ந்தது, அப்படிப்பட்ட பக்தியானது அந்த பக்தியில இருக்கக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்தி எனக்கு வேணும்னு கேட்கிறார். அதற்காக 3 ஸ்லோகத்தை வைக்கிறார். தேஷாம் ஞானி நித்தியுக்தகா ஏகபக்தி விசிஷ்யதே யோகி ஞானினகா அத்தியர்த்தம் அகம் சஜமமப்பியகா. தேஷாம் ஞானி யுக்தகா சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருத யோஜனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாச அர்த்தார்த்தி ஞானீதி பரதரிஷி பர. அர்ஜுனா 4 பேர் என்ன வந்து சதுர்விஜா பதந்தேமா, 4 பேர் என்ன வந்து ஆசிரியக்கிறா. அந்த 4 பேர்ல எனக்கு ஞானிடத்துல மிகவும் பெருமை உண்டு, ஞானிடத்துல மிகவும் நானும் பிரியமாக இருக்கிறேன். அவன் என்னோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா என்னிடத்திலே அவன் பக்தியை செலுத்துகிறான் அப்படின்னு. பிரியோகி ஞானினகா அர்த்தத்த அகம். அவன் எவ்வளவு பிரீத்தியை என்று காட்டுறான் தெரியுமா? அவ்வளவு பிரீத்தியை காட்டுறான் அர்ஜுனா. அந்த ஞானி எடுத்து அவ்வளவு பிரீத்தியை காட்டுறான். திரும்ப அதே பிரீத்தியை என்னால காட்ட முடியாதுன்னா முடியலன்ற இப்ப உண்மையே கிடையாது. ஏன்னா ஒரு ஞானி பகவான் பிரீத்தி காட்டுறாரு, அந்த பிரீத்தியை காட்டுச்சு அவர் ஒரு 50% காட்டுறான்னு வச்சுக்க. இவர் பெருமாள் 100% காட்டுவார். அது அடிய சொல்றது கூட பொய் தான். அவர் ஒன்றும் பிரீத்தியை காட்டுறது இல்லை, பெருமாள் தான் காட்டுறார். இருந்தாலும் பேச்சுக்காக கட்டும் 50% காட்டுறாருன்னா இவர் 100% காட்டலாமோ? பெருமாள் என்ன சொல்றாரு? அவர் 50% காட்டுறார், ஆனா நான் 1% கூட நான் காட்டுறது இல்லைன்று. இது உண்மையா? பிரியோகி ஞானினகா அத்தியத்த சஜமக பிரியகா அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? சர்வலோக மகேஸ்வரன். லோகத்தினை இது தெரியும். இதுதான் திரும்ப போயிட்டு இருக்கச்சு. உத்தவட்ட சொல்றார், திரௌபதிக்கு கோவிந்தா புடனேகாட்சா ரக்ஷமாம் சரணங்கதான்னு அவ சரணாகதி பண்ணினா அவளுக்கு ஒண்ணுமே பண்ணாம போயிட்டேன், வருத்தத்தோடு போயிட்டு இருக்கேன்ற. உத்தவர் மணியை பிடிச்சி கேட்கிறார், என்னென்னலாம் பண்ணிருக்க, எத்தையும் பண்ணேன்றான். எத்தையுமே பண்ணலன்னு தெரிவிக்கிறான் இல்லையா? உதாரா சர்வையை வைத்து ஞானித்து ஆத்மைத்தமே பதம். உதாரா சர்வையை வைத்தே அப்படின்னா அந்த பக்தனுடைய நிலை. அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு ஆத்மா. என்ன ஆத்மா அப்படின்னு சர்வையில மகேஸ்வரன் தெரிவிக்கிறார் இல்லையா? இப்ப அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தனை சொல்றாரு. உதாரா சர்வையை வைத்து ஞானித்து ஆத்மைத்தம் ஆசித சங்க யுக்தாமா மாமேவாம் அனுத்தமாம் கதியம். அப்படிப்பட்ட பக்தன் ஞானிதான். எல்லோருமே எனக்கு உதாரணம். அவர்கள் தான் எனக்காத்மாம். அவர்கள் தான் எனக்காத்மான. எல்லாரும் பகவானுக்கு நம்ம அத்தனை பேரும் ஏன்னா பகவானுக்கு சரீரமா இருக்கும், பகவான் தான் ஆத்மா. இப்ப கண்ணன் என்ன சொல்றான்னா, நான் அவளுக்கு ஆத்மாவே இல்லை, அவதான் எனக்கு ஆத்மா. அவாதான் அவர்கள் எல்லாரும் பகவான் ஆத்மா தெரியும். பகவானுக்கு ஒரு ஆத்மா இருக்க முடியுமா? என்ன கிடையாது. பகவானுக்கு ஒரு ஆத்மா இருக்குமான்னா நாம் அத்தனை பேரும் சரீரமா இருந்தா அவர் தான் ஆத்மாவும் இருக்காரு.
அவருக்கு யாராவது ஒரு ஆத்மா இருப்பாருன்னா பரமாத்மாவுக்கு மேல அடுத்த நிலை, அதுக்கு என்ன பேருன்னு அடியும் தெரியாது. அப்ப பரம ஆத்மா பரமாத்மா பரமா 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 ஆத்மா அப்படின்னு போகணும்னா இது சில இப்படி சில மதங்கள்லாம் உண்டு. சச்சித்தானந்தம், அதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. என்னைக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இப்ப கண்ணன் சொல்லிட்டு இருக்காங்கன்னா வேதாந்த தேசிக தாத்பரிய சந்திரிகர் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறான்னா இது நிறைய விபரீதமா சொல்றார் கண்ணன். சாஸ்திரம் எல்லாமே உபனிஷத்து எல்லாமே என்ன சொல்லுது, ஜெகத் அத்தனையும் அவனுக்கு அந்தராத்மா சொல்லுது. அவன் தான் அந்தராத்மா இருக்கான். அப்ப அவன் தான் ஆத்மான்னு சொல்லிருக்கு. நாம அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா திருவித சேதனா சேதன சுரூப சித்தி பிரவர்த்தி பேதம். நம்ம அத்தனை பேரும் அவனுக்கு சரீரமா இருக்கும். சித்தன்னா அச்சித்தனா ரெண்டு பேரும் சரீரமா இருக்கான். அவன் தான் பூர்ணமா இருக்கான்னு தெரியும். அவன் தான் ஆத்மாவா இருக்கான்னு தெரியுது. இப்ப கண்ணன் மாற்றி சொல்றாரு. இப்ப என்ன சுவாமி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னா இப்போதைக்கு என்ன தேசியம் என்ன சொல்றாரு, இப்போதைக்கு உபனிஷத்து வாக்கியத்தை ஒரு மூலையில வச்சுருக்கோம், கண்ணன் வாக்கியத்தை எடுத்துக்கொண்டார். சேன சுவாமி அப்ப இந்த ஞானிகளுக்கு ஞானிகள் தான் ஆத்மாவா எனக்கு இருக்கான்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை போட்டு அது உண்மை கிடையாது. ஆனா அதை எடுத்துக்கணும் சொல்ல. ஏன்னா இது கிருஷ்ண சித்தாந்தம், அது உபனிஷத் சித்தாந்தம். உபனிஷத் சித்தாந்தம் என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஆத்மா கண்ணனம் பெருமான். ஆனா கிருஷ்ண சித்தாந்தம் என்ன சொல்றது, அந்த ஞானிதான் எனக்கு ஆத்மான்னு தெரியல. இப்பதான் அதை வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணனே நேரம் வந்து சொல்லியிருக்கணும், இனிமே நான் எங்க போக தேடினாலும் பிரயோஜனம் இல்லையா. அப்ப கண்ணன் சொல்லுது ஞானியான பக்தன் தான் எனக்கு ஆத்மா. இதத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அறிவார் ஆத்மா என்னதுன்னதாவி உன்னதன்னதாவி. இதுக்கு சரியா ஒரு சூத்திரமா பண்ணியிருக்காரு ஆச்சாரிய. அப்படின்னா ஆழ்வார் பகவானை பார்த்து சொல்றாரு, நான் இல்லாம நீ இல்லை. ஆழ்வார் பகவானை சொல்றாரு, நான் இல்லாம நீ இல்லை அப்படின்றார். ஏன்னா பகவான் என்ன சொல்றாருன்னா நான் இல்லைன்னா நீ இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. ஏன்னா பகவானுடைய நிலை இல்லைன்னா நாம இருக்கமா? எல்லாம் அப்ரம்மாத்தோட தத்துவமே கிடையாது. சித்தாகட்டும் அச்சித்தாகட்டும் அதற்குள்ள பகவான் இருந்தா தான் அந்த வஸ்துவே இருக்கு. அப்ப அவர் இல்லைன்னா அந்த வஸ்துவே இல்லைன்னு எடுத்து இப்ப ஆழ்வார் பெருமாள் சொல்லிட்டு இருக்காருலாம், நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நான் இல்லாம எதுவுமே இல்லைன்னு பெருமாள் சொல்லிட்டு இருக்கார். ஆழ்வார் மாற்றிட்டார், நான் இல்லைன்னா நீ இல்லை. என்ன பேரு நாஸ்திகவாதம் பேசுற மாதிரி பேசுறேன். நான் இல்லைன்னா ஆமா நீ சுவாமி நான் தாசன். நீ சுவாமி சொல்லணும்னா தாசனே இல்லை, சுவாமி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நான் தாசன் தானே சுவாமி. அதே போல நான் தாசன் சொல்லிக்கணும்னா சுவாமி இருந்தா தான் தாசன் சொல்லிக்க முடியும். அப்ப நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. அதான் உன்னதன்னதாவி என்னதுன்னதாவின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படித்தான் தெரிவிக்கிறாரு. அப்படியே போல இங்க என்ன தெரியுது, நீ இல்லைன்னா ஆச்சரியப்படுற ஆழ்வார் இவ்வளவு தெம்பா பேசுறது என்னன்னா சுவாமி இருந்தாதான் தாசன், தாசன் இருந்தாதான். இந்த ரெண்டு பேரும் விட்டு பிரிய முடியாது. நான் உன்னை அன்றி இலையை கண்டாய் நாராயணனே, நீ என்னை அன்றி இலை, நானும் உன்னை விட்டு பிரிவது கிடையாது. அப்படித சித்த விசேஷம் பேரு, நீ என்னை விட்டு பிரியாது. அவ்வளவு ஏத்த பக்தனுக்கு அந்த ஸ்லோகத்தை அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகம் அர்ஜுனன் இது ஸ்லோகத்து இது ஸ்லோகத்திலேயே இது ஞானினம் மாம் குருஷ்வா பகூனாம் ஜன்மமானம் தே ஞானவானாந்த பிரபத்திதே வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபகா. இப்படி இருக்கும் பக்தனை தேடி பார்க்கணும் அர்ஜுனா, கிடைக்கல. அப்ப பக்தி எனக்கு வேணும்னு கேட்கிறார் யார்? அந்த பக்தர்கள் யார்? பக்தி இந்த பக்தன் பக்தன் சொல்லிட்டு இருக்கா சுவாமி. இப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும். அடியை சொல்லி சொல்லிடுறேன். ஆனா இந்த கத்தியத்திலே காலக்ஷேபத்துல அதுக்கு சமாதானம் கிடைக்கும்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும். இப்ப நம்ம ஆரம்பத்துல முதல் நாள் காலக்ஷேபத்துல நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்னா ஞானான் மோட்சகான முதல்ல சொன்ன அவெல்லாம் சுவாமி வந்து பக்தி தான் ஆரம்பிச்சார். பக்தி ரூபா பண்ண ஞானத்தால மோட்சம் சொல்லிட்டார். இப்ப அதுக்கு மேற்கொண்டு இப்ப சரணாகிதி வந்திருக்காரு. அப்ப ஸ்ரீபாஷ்யம் முதலான இதுலாம் பக்தியை தான் காமினார் வேதாசம். இப்ப இங்க கத்தியத்திலே சரணாகிதி பிரபக்தி போட்டிருக்காரு. அப்பேர் பக்தி தள்ளுபடி பிரபக்தி தான் பிரதானம் எடுத்துட்டு போகணும். சரி, இப்ப இதே இந்த சரணாகி சாஸ்திரத்துல பரபக்தி பரஜான பரமபக்தி எனக்கு குடுன்னு கேட்கிறாரு சுவாமி. இப்ப பக்தி அங்க தள்ளுபடின்னு சொல்லிட்டாரு சுவாமி. இது என்ன மாதிரி கேட்கிறார்? வரணும், கொஞ்சம் பெரிய விசாரம் அது. பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம். இன்னைக்கு இல்ல, சாயங்காலம் காலேஜ் போட்டது அப்ப கூட வருவதுக்கு என்ன இன்னைக்கு முடிக்கணும். அதுக்கப்புறம் எப்பயாவது சமயம் கிடைக்கும் போது பாக்குறேன். இல்லை இதுலயே சமயம் கிடைச்சாலும் சொல்றேன். இதுக்கு சொல்ல வந்தாங்க. அப்ப இது இருக்கச்சிதே இது என்ன சொல்லிக்கார்? பகூனான் ஜன்யமானந்தே ஞானமானான் பகத்ததே வாசுதேவ சரோமிதி சமாத்மா சுகுர்லபகாம் இல்லையா?
இப்படி இருக்கக்கூடிய பக்தனை தேடி பார்க்கிற அர்ஜுனா கிடைக்கல. அப்பனா பக்தி எனக்கு வேணும் வேணும் கேட்க போறார். அப்ப பக்தி எனக்கு வேணும் வேணும் கேட்கறதா பக்தர்கள் யாருன்னு சொல்ல போனோம், ஆழ்வார்கள் தான் பக்தர். யாரு? நம்மாழ்வார் தான். நம்மதான் வாசுதேவ சர்வம், வாசுதேவ சர்வம், வாசுதேவனே சர்வம் என்று சொல்லக்கூடிய பக்தன் தான் பக்தன். அந்த மாதிரி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன். என்ன சொல்லியிருக்கணும்? தாரகம் என்ன, போஷகம் என்ன, போக்கியம் என்ன, தாரக போஷக போக்கியம் மூணுமே கண்ணன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது இங்க திருக்கூர் விதேசம். திண்ணமென் இளமான் புகமோ திருக்கூர் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தாரக போஷக போக்கியம் மூணுமே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு நம்மாழ்வார் பேரு. அந்த மூணுமே கண்ணன் பெருமான் அறிந்து விட்டியா இல்லையா? ஆக அப்படிப்பட்ட ஞானி கிடைக்க மாட்டான் அர்ஜுனா, தேடி பார்க்கிறேன். இதன் அர்த்தம் என்னன்னா, இந்த அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அர்ஜுன்கிட்ட என்ன சொல்லுகிறான், என்ன தெரிவிக்கிறான்? பியோகி ஞானிக அத்தத்தம் சதமம பிரியகா அது பகூனாம் ஜன்மமானந்தே ஞானமானான் பிரகத்தியதே வாசுதேவ சர்வவிதி சமாத்மா சுதுர்லபகான்னு. அப்படிப்பட்ட ஞானி தேடினே இருக்கேன், தேடினே கிடைக்கல அர்ஜுனான்னு சொல்லிட்டு இருக்கானு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனனை வச்சுட்டே சொல்றான். இப்ப அர்ஜுனன் ஞானின்னு ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அர்ஜுனன் ஞானியும் வச்சுட்ட, அர்ஜுனன் நீ இருக்கேனோ, நீ ஞானி இருக்கேனோ சொல்லியிருக்காமோ சொல்லலையே. அந்த ஞானியை தேடின்னு இருக்கேன், தேடின்னு இருக்கேன், தேடின்னு இருக்கேன், கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையேன்னா இது எது போறன்னா, பக்கத்திலேயே இளைய பெருமாள் லக்ஷ்மணன் இருக்கான். லக்ஷ்மணன் இருக்கச்சு எங்களுடைய தம்பிமார்களுடைய என்னைக்கு சேருவனும் அன்னைக்குதான் எனக்கு வாழ்வுன்றான். அவன் சொல்றக்கூடிய வார்த்தை. அப்புறம் பரதாழ்வனோடும் சத்ருகனாளுடன் சேர்த்தான் லக்ஷ்மணோட சேர்ந்த மாதிரி அர்த்தம்னு அர்த்தம். அதே போல இங்கேயும் அர்ஜுனை வச்சுண்டு இந்த வார்த்தை சொல்றேன்னா அவனை ஞானியா சேர்க்கல. சொல்லணும்னா இந்த நேரம் தீக்கணும், இது ஞானியா அவரை சொல்ல தயாரா இல்லை. அப்ப தேடுறேன் கிடைக்கல வருத்தப்பட்டான் இல்லையா? அதனாலதான் பரமபதன். அப்ப ஆழ்வார் கொடுத்துட்டாருன்னா பரபக்தி, பரஜான பரமபக்தி அடியனுக்கு கொடுக்கலாம்னு இப்ப சுவாமி பிரார்த்திக்கிறார். பரபக்தி என்ன, பரஜானம்னா பிரகண. இது கீதா ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். இது ஸ்லோகத்ரியேதி ஞானினம் மாம் குருஷ்வா, இது ஸ்லோகத்ரியேத ஞானினம் மாம் குருஷ்வா. இப்படி 3 ஸ்லோகத்துல ஞானம் என்று சொன்னேன் இல்லையா? அந்த ஞானியாக என்னை ஆக்கு. என்னென்ன? தேஷாம் ஞானி யுக்தகா ஏகபக்தி விசிஷ்டது. இது ஒரு ஸ்லோகம். உதாரா சர்வையே வைத்தே ஞானீத்து ஆத்மேத்து மேவதம் ஆச்சிதஸ்தன் யுக்தாமா மாமேதாம் உத்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மமானந்தே ஞானவான்யான் பிரவர்த்ததே வாசுதேவ சர்வவிதி சமாத்மா சுதுர்லபகா. இந்த 3 ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட ஞானியே இருக்கானையா, அந்த ஞானியாக என்னை ஆக்கு, என்னை ஆக்குன்னு பெருமாள்கிட்ட நம்பெருமாள்கிட்ட சுவாமி கேட்கிறார். சிரிச்சுட்டார் நம்பெருமாள். ரொம்ப சுலபமா கேட்கிறீரே சுவாமி, எம்பெருமானாரே ரொம்ப சுலபமா கேட்கிறே. இது எப்பேற்பட்ட 3 ஸ்லோகங்கள். அந்த 3 ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட அந்த ஞானி எனக்கு கூட அந்த மாதிரி ஞானி உனக்கு கொடுக்குறியா? கொடுக்குறேன்னா உனக்கு கொடுப்பாவான்னா வேறு வழியில நீ கொடுத்துதான் ஆகணும். சுவாமி இந்த பாருங்க, வேற வழியில நீ கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டிய. அதைத்தான் நீ முன்னாடி சொன்ன, முதல்ல அவட்டும் பேச்சு வாங்கி வச்சுக்கணும். நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டிய, சரணாகதி பண்ணினா கொடுக்குறேன் தரேன்னு சொன்னேனோ அப்ப கொடுத்துதான் ஆகணும். அதான் நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. இப்ப அடுத்தது பிரார்த்திக்கிறார். பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி முதலானதெல்லாம் வேணும்னு கேட்கிறார். முதல்ல ஞானி, அந்த 3 ஸ்லோகத்தால சொல்லப்பட்ட ஞானியா அந்த ஞானியாக என்னை ஆக்கு. அதற்கு மேற்கொண்டு பரபக்தி முதலான வேணும். புருஷஸ்வ பரப்பார்த்தா பக்தியா, புருஷஸ்வ பரப்பார்த்தா பக்தியா லப்ய தொடங்கியா. அப்படின்னா பக்தியா தொடங்கியா சக்தியா மந்தத்தில் லபதே பரம். இது ஸ்தோரத்தை தோய்த்த பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வா. அப்ப அது முதல்ல ஒருத்தட்ட போய் பார்த்து வாங்கிடணும். வாங்கி வச்சுட்டு அதன் பிறகு அவ வேற ஏதாவது பேசினா இதை சொன்னேலே இப்படி சொன்னேலே இப்படி நீங்க மாத்தி பேசுறேன்னா சரி கொடுத்துறேன் அப்படின்னு இல்லையா? அது மாதிரி வாங்கி வச்சுட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அதான் சாமர்த்தியம். நம்ம பூர்வாச்சாரியால் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இதுன்னா பகவான்கே. இது பாவினி என்று உண்டு சொல்லா பாவியன் கண்காண வந்தேன் ஆழ்வார் பாசனம். பாவினி என்று உண்டு சொல்லார் பாவியன் கண்காண வந்தேன் ஆழ்வார் பிரார்த்தித்துட்டே இருக்காரு. நீர் ஒரு தடவை சேவை சாக்கணும், ஒரு தடவை சேவை சாக்கணும், என்கிட்ட வந்து சேவை சாக்கணும். பெருமாளை பிரார்த்திக்கிறாரு. வரமாட்டேன்ட்டார். ஏன் வரமாட்டேன்னு கேட்டார். நீ பாவி, அதனால வரமாட்டேன்ட்டார். எத்தனை கேட்டு பார்த்தா ஆழ்வார் வரல.
அப்புறம் திருப்பி கூட அடி பிடிச்சின்னு கேட்ட, சுவாமி நீர் ஒண்ணு பண்ணும், நேரா முன்னாடி வந்து நீ பாவி அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். நீ வந்து சேவை சாய்க்கணும். ஏன்னா நான் பாவியான வழியில் தான் நீ தேவரை சேவை சாய்க்க மாட்டார். ஆமா, அப்ப நான் பாவின்னு வந்து சொல்லிடு, என் முன்னாடி வந்து சொல்லியாச்சுன்னா இனிமே சேவை சாய்க்க மாட்டேன். பெருமாள் பார்த்தாரு, வாஸ்தவம் தான், ஒரு மாதிரி பண்ணிட்டாதான் இனிமே தொந்தரவு பண்ண மாட்டாரு, தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. இப்ப பாரு வந்து சேவை சாயின்னு சரி போய் சொல்லுவேன். நேரம் முன்னாடி வந்து நின்றார். ஆழ்வார் முன்னாடி வந்து நின்றார். பாவின்னு பானு வாயை திறக்கணும் பண்ணும். ஆழ்வார் முன்னாடி வந்து நிக்கச்சு அவருடைய கட்டாட்சம் பட்டு கொடுத்தணும். எப்படி பாவின்னு சொல்றது? ஆழ்வே ஜெயிச்சுட்டு, இதுதான் சாமர்த்தியம். ஆழ்வே ஜெயிச்சுட்டே. அதே போல இங்க அவன்கிட்ட முதல் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கணும். என்னென்ன கீதையில இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். இப்ப இதெல்லாம் கொடுங்க. அந்த சாமர்த்தியம் என்னன்னா, இந்த கீதையில எங்கெங்கெல்லாம் பரபக்தி பரஞான பரமபக்தியை கண்ணன் சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. இப்ப என்னென்ன பரபக்தி கரபக்தி என்னன்னா, அப்ப கீதையில சொன்னது இதெல்லாம், இதை பண்ணினா இதை தரேன், இதை பண்ணினா இதை தரேன், இதை பண்ணினா இதை தரேன் அப்படின்னு கீதையில கண்ணன் சொல்லியிருக்கணும். ஒவ்வொன்றும் நிதானமாக சுவாமி நீதானே பக்தியை தருகிறேன், நீதான பக்தியை தருகிறேன், பரபக்தி என்ன, பரஞானம் என்ன, பரமபக்தி என்ன, சுவாவம் மாம் குருஷ்வார், என்னை இந்த மூணையும் சேர்த்து இருப்பவனாக ஆக்குவாய் அப்படின்னு. அடுத்து பரபக்தி பரஞான பரமபக்தி கிருத, பரபக்தி பரஞான பரமபக்தி கிருத, பரிபூர்ண அனவரத நித்திய விசதம அனன்ய பியோஜன அனவதிகாசிய பிரிய பகவத் அனுபவ ரோகம் ததாவித பகவத் அனுபவித்த அனவதிகாதிசிய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோசித அசேஷ சேஷசைத ரதிரூப நித்திய கிங்கரோ பவானி. இது இந்த சுவாமி திருவோடு இந்த திருவாக்கு முடிச்சுட்டார். 16 சூர்ணிகையோடு என்னென்னலாம் தேவைன்னு சுவாமி கேட்டுட்டார். 16 சூர்ணிகையோடு எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவை, இது தேவைன்னு சொல்லி பூர்ணமா சொல்லிட்டார். நித்திய கிங்கரோ பவாரிச்சு 16 பூர்மையோடு இதெல்லாம் பூர்ண சொல்ற தேவைன்னு சொல்லிட்டார். பராச்சிட்டார். பரபக்தி பரஞான பரமபக்திகளை கொடு. அந்த பக்தியாலே அனுபவம், அந்த அனுபவத்தாலே பிரீத்தி, அந்த பிரீத்தியாலே இடவிடாதல் எப்பொழுதும் எத்தேசமும் எல்லா காலத்திலும் உன்னோடு இருந்து கொண்டு கைங்கரியத்தை பண்ணுவானும். நித்திய கிங்கரோ பவானி, நிச்சயமே உன்னோக்கு கைங்கரியம் பண்ணுவனான சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோஜித சகலவிதமான கைங்கரியங்களை பண்ண பெறுவேன் ஆகணும்னு சொல்றாரு இல்லையா? அதை போல இதெல்லாம் பண்ணிட்டார். ஆக்குவாயின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் வாயை மூடிட்டார் சுவாமி. எம்பெருமானார் வாயை மூட்டினாரு. இதுக்கு மேல நம்பெருமாள் பேசணும். இப்ப 17ஆவது சூழ்நிலையிலிருந்து நம்பெருமாள் பேசின இதைத்தான் சம்பாதயேஷ சரணாகதி மந்திரசாரகான்னு தேசிகன் தெரிவித்தார்னு சொல்லணும்னு ஆரம்பத்துல சொன்னேன். சம்பாத வசேஷ சரணாகதி மந்திரசாரகன இப்ப பகவான் சொல்றார். ஏவம் பூத, நல்லா பாருங்க, ஏவம் பூத மத் கைங்கரிய பிராப்தி உபாயத்தையா அலுப்த சமஸ்தவஸ்தி விக்ஷணோபி. தைரியமா சொல்றாரு. நீ தைரியமா எதெல்லாம் உனக்கு இல்லைன்னு சொன்னியோ நம்பரமா சொல்ல போறாரு. என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் என்கிட்ட இல்லை, இதெல்லாம் என்கிட்ட இல்லை, இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு இப்படிலாம் நீ பிரார்த்திச்சிருக்கணும். பரபக்தி பரஞான பரமபக்தி என்று இதெல்லாம் பெறுவதற்குண்டான கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எந்த உபாயமா இல்லைன்னு சொல்லிடணும். நீ எந்த உபாயம் இல்லாதவனாக இருந்தாலும், அது இல்லை என்று சொல்கிற ஒவ்வொன்றும் இல்லாதவனாக இருந்தாலும் எந்த ஒவ்வொன்றும் நம்மை பற்றி சொல்வது அதெல்லாம் இல்லைன்னு கூட, அதெல்லாம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னாலும், இல்லை இருப்பினும் நீ என்ன பண்ண, சரணாகதி பண்ணி இருக்கணும். அந்த உண்மையான பக்தியோடு சரணாகதி பண்ணியணும். அது ஒன்னே போருமே, அது நம்ம இடத்துல இருக்கு. அதனால அந்த சரணாகதி உண்மையான பக்தியோடு நின்றால் கொடுப்போம்னு மேல சொல்ல போறார். ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட எதுவும் கிடையாது, உன்னுடைய பிரயத்தனத்தில் எதுவும் கிடையாது. கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவும் கிடையாது. ஆனா நீ சரணாகதி பண்ணிட்ட, உண்மையா பண்ணிருக்க, பக்தியோடு சத்தையோடு பண்ணிருக்க. அதனால அதை பண்ணபடியால உமக்கு மேலே இதெல்லாம் கொடுக்க போறோன்றார். ஆக அந்த கைங்கரியம் கிடைப்பதற்கு உபாயமாக உன் கையில் ஒன்றும் கிடையாது. 10 ரூபாய் கொடுத்தா வாழைக்காய் கொடுக்குறான், இல்லைன்னா இல்ல. சுவாமி ஒண்ணுமே இல்லை சுவாமி, வாழைக்காய் கொடுத்துருவானா? பெருமாள் கொடுத்துருவார், கொடுத்துறாரு. இந்த சரணாகதி என்றது ஒரு கண்தொடைப்பு தான், ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது இருக்குன்னா ஏதாவது பண்ணணும் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி கையில எதுவும் எம்பெருமான் என்கிட்ட ஒண்ணும் இல்லை உன்னை பரபக்திய அந்த பரபக்தி பரஞ்சான பரபக்தியை கொடுண்டாரு. ஆனா அந்த கொடுப்பதற்கு எங்க ஏதாவது ஒரு கொடுக்கணும், கொடுக்கல் வாங்கினா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா.
ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் உன் கையில கிடையாது. இல்லாவிட்டாலும் நான் என்ன பண்றேன், அனந்த தத் விரோதி பாபக்ராந்தோபி, நல்லது மட்டும் நல்லது இல்லாத மட்டுமல்ல, அத்தனையும் அதற்கு விருத்தமாக பாபங்களும் நிறைய இருக்கு. தர்ம முக்கியம். நல்லது என்கிட்ட இல்ல சுவாமி, சரி நல்லது இல்ல சுவாமி, பாபங்கள் இல்லாம இருக்கா கொடுத்துறேன். பாபங்கள் நிறைய இருக்கு. நல்லது இல்லாம இருந்தாலும் நல்லது இல்ல அப்பவே கொடுக்கப்படாது. மேற்கொண்டு பாபங்கள் வேற நிறைய இருக்கு. அப்படி இருந்தாலும் அதாவது அனந்த மத் அபசார யுக்தோபி, அதாவது விடாமல் எத்தனையோ அபச்சாரங்கள் சொன்னா இல்லையா, பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசத்தியாபச்சாரம், அது அத்தனையும் நீர் பண்ணினதாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு நீர் பண்ணியவராகவே இருந்தாலும் அனந்த மதிய அபச்சார யுக்தோபி, என்னிடத்தில் பண்ணினாய் என்று நான் பெரியதாக பார்ப்பதில்லை, நான் மன்னித்து விடுகிறேன். என் அடியார்கள் பண்ண அபச்சாரங்கள் இல்லையா உன்னிடத்து இருந்தாலும், அதாவது அனந்த அசச்ச அபச்சார யுக்தோபி, ஏன் ஒன்றை தெரியாமல் அசச்ச அபச்சாரம் பட்டிருந்தாலும் அதற்கு ஏற்ற காரிய காரணபூத அனாதி விபரீத அசங்காரமூட ஆத்மசூபியர் தேகாத்ம அபிமானத்தோடு சுரூபமே தெரியாமல் போனாலும் நலவரணம் எதுவே ஏதது உபயகாரிய காரணபூத அனாதி விபரீத வாசனா சம்பத்தோபி, அநாத காலமாக விபரீத வாசனை, அந்த விபரீத வாசனையை காரிய காரணம் மூலமாக என்னென்ன கர்மாக்களோ என்னென்ன பாவங்களோ அத்தனையும் நீர் பண்ணியிருந்தாலும் ஏதத் அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி, இந்த கர்மாவுக்கு காரணம் அஜ்ஞானம்னு சொன்னேன், அந்த அஜ்ஞானத்துக்கு காரணம் ஜன்மான்னு சொன்னேன். இந்த பிரகிருதி என்ற ஜன்மா சரீரம் பிரகிருத்திலிருந்து பிரியாம இருந்தா நீ எப்படி பண்ணியிருந்தாலும், அதாவது ஏதத் மூல ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக மூன்று விதமான தாபங்கள் பகவானால வருவது, அதுக்கு இயற்கையால வருவது, எண்ணால வருவது, இந்த மூன்று தாபங்கள் தாபத்திரயத்தாலே தப்தமாக இருக்கக்கூடிய இருக்கிறாலும் சுகதுக்க தத்தேது தகர இதோது விஷோது விசாரணத்துள்ள சங்கேஸ்வரூபம் எல்லாம் இருந்தாலும் ஞான சங்கோஷத்தை இதை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அடுத்து மச்சரணாரவிந்த ஐகாந்திக ஆத்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விஜ்ஞ பிரகத்வோபி என்னுடைய பரஜான பரமத்தை திருவடிகளில் பண்ணுவதற்கு எதுவுமே உன்னிடத்து இல்லாமல் போனாலும், அதற்கு வேண்டிய குற்றங்கள் உன்னிடத்து இருந்தாலும் ஏனக்கேனாபி பிரகாரேன, இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். ஏனக்கேனாபி ஏவம் பூதம கைங்கர்ய பிராப்தியதா அவலுப்த லுப்த சமஸ்தவதிஹினோபி அனந்த தத் விரோதி பாபாக்ராந்தோபி அனந்த மகச அபசார யுக்தோபி அனந்த மஜிய அபசார யுக்தோபி அனந்த அகஸ்ய அசச்சிய அபசார யுக்தோபி ஏதத் காரிய காரணபூத அனாதி விபரீத அகங்கார விமூட ஆத்ம சுவாபிதோபி ஏது உபய காரிய காரணமுவ அனாதி விபரீத வாசனா சம்பத்தோபி ஏதத் அனுகுண பிரகிருதி விசேஷ சம்பத்தோபி ஏதன் மூல ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சுகதுக்க தத்தேது தது அப்ரட்சோடிய விஷய அனுபவ சசங்கோச ரூப சரணார்விந்த ஜுவல ஐகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விஜ்ஞ பிரதிகதோபி ஏனகேனாபி பிரகாரேன, இந்த சப்தம் முக்கியம், இந்த போட்டுட்டு வச்சுக்கணும். ஏனகேனாபி பிரகாரேன அப்படின்னா ஏனகேனாபி பிரபாரண, ஏதோ ஒரு விதத்தில் என்னைக்கோ எப்படியோ எந்த சந்தர்ப்பத்திலேயோ எந்த கட்டத்திலேயோ துவயத்தை நீர் உச்சாரணம் பண்ணிடணும். முக்கியம். ஏதோ ஒரு விதத்துல என்னைக்கோ எப்படியோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எப்படியோ கட்டப்பட்டு துவயத்தை நீர் உச்சாரணம் பண்ணிட்டு விட்டபடியால் அதாவது எப்படி வேண்டுமானா இருக்கட்டும், அதாவது அது ஆனை சொன்னதா இருக்கட்டும், அல்லது யானைன்னா யானை யானை பண்ணிதா இருக்கட்டும், அல்லது அணில் ராமாவதாரத்தை அணில் பண்ணிதா இருக்கட்டும், அல்லது குரங்கு பண்ணிதா இருக்கட்டும், அல்லது திரௌபதி பண்ணிதனா இருக்கட்டும், அல்லது தர்மபுத்திர பண்ணிதா இருக்கட்டும், அல்லது ராட்சசன் விபீஷன் பண்ணிதா இருக்கட்டும், அல்லது அசுரன் பிரகலாத பண்ணிதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கணும். அபிப்பிராயம் தான் துவயம் வக்தாத்வம், இதுதான் உனக்கு இருக்கும் ஒரே விலட்சணம். என்ன கீழ்ச்சொன்ன என்னன்னோ சொன்னிருந்தோம், அந்த அன்னையும் உண்ட இல்லாம போனாலும் கடைசியா ஒன்று இருக்கணும், துவயம் பக்தாத்வம். அந்த துவயம் உச்சாரணம் பண்ணினபடியாலே கேவலம் மதியைய தயா, இதான் முக்கியம். கேவலம் மதியைய தயா,
என்னுடைய நிருகேதுக கடாட்சாத்தாலே உன்னிடத்தில் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் நீ தயத்தை சொன்னபடியாலே அதனால ஒன்றுதான் உன்னிடத்தில் இருக்கு, தயம் மட்டும்தான் இருக்கு. தயம் நிசேஷ விசேஷ சங்கேஷம் அச்சரணாரவிந்த படிவுகள ஐகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஜான பரமவித்யா இது இத்தனை பண்ணினதால் உனக்கு என்னுடைய நிரதிசிய போக்கியமான திருவடிகளை உமக்கு நான் அனுகிரகிக்கிறேன். என்னிடத்தில் இருக்கக்கூடிய பரபக்தி பரஜான பரமக்தி எதிரியாக என்னென்ன உலகத்தில் உண்டோ அதை அத்தனையும் தொலைத்து உனக்கு அது அத்தனையும் நட்டமாகும்படி பண்ணி உனக்கு என்னுடைய பிரசாதத்தாலே அந்தரங்கமாக விட்டு பிரியாது இருக்கக்கூடிய உனக்கு அனைத்து அனுகிரகத்தையும் செய்கிறேன்னு தெரிவிக்கிறார். இது இதனால துவயத்தை சொன்னது ஏனதான் தெரிவிக்கிறாங்க. ஏனக்கேனாபி பிரகாரேன ஏதோ ஒரு விதத்தை சொல்லியிருக்கணும். ஏதோ ஒன்று சொன்னா போறவானா அதுக்குதான் பாகவதாரோட இருக்கணும், ஸ்ரீவைஷ்ணவோட இருக்கணும். அதான் சாது சமாகங்கள். அந்த சாது சமாகத்தோடு இருந்தா அப்படின்னு செத்து. அதான் இங்க சாயங்காலம் உண்டு என்னன்றது அநேகமா சாயங்காலம் முடிக்கணும். முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஏன்னா அடி இதை வேற சொல்லிட்டேன், பரபக்தி பரஜான பரமபக்தின்னு வேற ஒண்ணு சொல்லிட்டேன். அவர் இங்க சரணாகதின்னு சொல்லியிருக்காரு, சொன்னா அங்க பக்தின்னு எடுத்திருக்காரு. அப்ப அதை கேட்கலாமா? அப்ப இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு இடர்பாடா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தவே இல்லையே. அது அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்ப இவரா பக்தி சொல்லியிருக்காரு, அங்க பக்தி கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. என்னமா பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. என்னன்னு பார்ப்போம். இது நிச்சயம் கிடையாது, ஆனா பூர்த்தி பண்ணலான் இருக்க. என்னன்னு பார்ப்போம். ஏன்னா எதிர் அவர் திருவுளம், நம்பெருமாள் திருவுளம், எம்பெருமானார் திருவுளம், ரங்கபதி எதிபதி அவ திருவடி. அவ என்ன சொல்றாளோ அது பக்கம் சாயங்காலம் நடக்கும். ஆழ்வாரம் பெருமானார் தீய திருவிலேசனம், ஆச்சாரம் திருவிலேசனம், பகவதாள் திருவடிகளே சரணம்.